पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोहशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मनं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் விபூதி பாதம் 3வது பாதம் 13வது சூத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் 13ன்றது டெவிலோட ஏரியாதுன்னு 13 நார்த் இந்தியன் எல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிணாமவாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம். இதில் நேற்று பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன முடிச்சிருக்கோம், நாசௌ தோஷகல லாஸ்ட்டு நேற்று பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணியிருந்தார், அவன் ஒரு தோஷம் சொல்லியிருந்தான். ஒரு அவஸ்தா இருக்குது அப்படின்னா, அவஸ்தானா என்ன சொல்லியிருக்கோம் நம்ம நேற்று பாடத்தில், ஸ்பேஸுக்கு பேர் அவஸ்தா. ஒரு ஸ்பேஸில் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவஸ்தான்னு எடுத்துக்கணும். ஃப்ரிட்ஜ் தான் எக்ஸாம்பிள் கரெக்டானது. பாடி வெளியில இருந்தா நல்லா இருக்கு, இதே வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் தண்ணியில் காலை வச்சு பாருங்க, அந்த கால் வந்து உள்ளங்காலில் இருக்க அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் எல்லாம் மடிப்பு ஒரு மாதிரி ஆயிடும். ஒரு அரை மணி நேரம் வச்சாவே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளார வச்சா வேற, தண்ணிக்கு வெளியில இருந்தா வேற, ஃப்ரிட்ஜுக்குள்ளார பாலை வச்சா வேற, ஃப்ரிட்ஜுக்கு வெளியில பாலை வச்சா வேற, காய்கறிகளை உள்ள வச்சா வேற, காய்கறிக்கு வெளியில வச்சா வேற. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபாரின்லாம் டீப் ஃப்ரீசர் சொல்கிறாங்கல்ல. ஒருத்தர் வந்தார் ஊர்லேருந்து, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போகிறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா, சாமி என்னோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கா, அது வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரீசரில் வச்சுருக்கோம், 3 மாதம் 6 மாதம்லாம் கூட வச்சுருக்கோம் சாமி. அப்படின்னு 3 மாதம் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி டேட்டு போட்டு வச்சுருக்கோம் சாமி. அப்படி எனக்கு ஆச்சரியம் வச்சு, சாம்பாருக்கு டேட்டு, மேனுஃபேக்சரிங் டேட்டு, எல்லாம் சப்ஜி சாம்பார் எல்லாம். இவர் என்ன பண்ணுறாரு, வீட்டில் இங்கே வந்து ஒய்ஃபை விட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் யூஎஸ் போகிறார். அங்கே வந்து எப்படி தனியாக இருந்துப்பார், எடுத்து அவங்க டேட்டு போடுறதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்பாரு. சுவாமி சூடு பண்ணி யூஸ் பண்ணிக்குவாங்க. இதே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வச்சா 1 நாள் தாங்குமா, யோசிச்சு பாருங்க, தாங்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவஸ்தான்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, அவஸ்தா பரிணாமம் எங்கே நடக்கும் அப்படின்னா ஸ்பேஸ் 1. 2வது அவஸ்தா பரிணாமத்துக்கு கூட இன்னொன்று சொல்லியிருக்கேன், என்னன்னா சகவாசம். கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எது கூட இருக்கோ அது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் நாம் என்ன பண்ணேன், மல்லிகைப்பூ நல்ல ஸ்மெல்லு, சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வாங்கிட்டேன். மல்லிகைப்பூ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட வந்து கொஞ்சம் ஸ்வீட் வாங்கியிருந்தேன். அந்த ஸ்வீட்டோடு சேர்த்து லட்டோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மல்லிகைப்பூவும் வச்சுட்டேன். வீட்டுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்து பார்க்குறேன், லட்டை எடுத்தா முடிஞ்சிருச்சு. லட்டை சாப்பிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா, மல்லிகைப்பூ வாசனை வந்தால் லட்டை சாப்பிட முடியுமா, யோசிச்சு பாரு. போச்சு, அப்படியே லட்டு எல்லாத்தையும் தூக்கி குறைஞ்சி போச்சு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர் என்ன ஆகி போச்சு, பூவோட ஃப்ளேவர் வந்து இதில் வந்து ஏறி உட்காந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவஸ்தா போயிடுச்சு. சாப்பிட்ற அவஸ்தையில் இருந்தது சாப்பிட முடியாத அவஸ்தைக்கு போயிடுச்சு. பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி, நாருக்கு ஸ்மெல் இல்லை, ஆனால் பூவோட சேரும்போது நாருக்கு வந்து ஸ்மெல் வந்துடுற மாதிரி. அப்போ
டைம் ஸ்பேஸ் மேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயத்தோட சேர்ந்ததுன்னு எடுத்துக்கணும். ஆயிடுச்சா? இப்போ கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அவஸ்தையில இருக்கிறது அது எப்படிப்பட்டதுன்னா அது ஃபியூச்சர் பாஸ்ட் ரெண்டுத்தோட சேர்ந்து பிரசன்ட்ல இருக்கும் அப்படின்னு கேள்வி வரும்போது அவன் சொல்லியிருந்தான் பூர்வபக்ஷி. ஐயோ, அப்ப அவஸ்தையும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுன்னு சொல்லலாமே, 3 அவஸ்தைன்னு எப்படி சொல்லுவீங்க? அவஸ்தா வந்து பாத்தீங்கன்னா கலந்து போயிடுமே ஒன்னோட ஒண்ணு அப்படின்னு கேள்வி வரும்போது, அவஸ்தை வந்து பாத்தீங்கன்னா கலக்காதுப்பா. நம்ம அவஸ்தை எங்க சொல்றோம் அப்படின்னா, ஆச்சாரியார் ரொம்ப கிளியரா வந்து பாத்தீங்கன்னா நேற்று லாஸ்ட் பேராகிராஃப் பார்த்தோம்ல, நாசவு தோஷக அப்படின்றது பார்த்துருக்கோம். நீ சொல்றதுல எந்த ஒரு தோஷமும் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க சொல்ற பரிணாமம் அவஸ்தா பரிணாமம் எங்க நடக்குது அப்படின்னா, குணியில வந்து பாத்தீங்கன்னா அவஸ்தா பேதம் நடப்பதில்லை. குணின்னு என்ன அர்த்தம்? திரிகுணாத்மிகா மாயா. இவங்க மதத்துல வந்து மூல பிரகிருதி. மூல பிரகிருதின்னு சொல்லக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா குணின்னு பேர். அதுக்கு பேர் குணத்தை உடையது, 3 குணங்களை உடையது. அதுல வந்து எந்த ஒரு அவஸ்தையும் உண்டாகிறது இல்லை. அப்ப அதுக்கு என்ன பேரு அப்படின்னா, குணிக்கு மேல இருக்கக்கூடியது எது அப்படின்னா, 3 குணங்களுக்கு மேல இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 23 தத்துவங்கள் வந்து பாத்தீங்கன்னா மகத்திலிருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட் பார்ட்டிக்கல் நம்ம என்ன ஸ்தூலமா பாக்குறோமோ பஞ்சபூதங்கள்ல அது வரைக்கும், ஒரு சின்ன மண்ணு வரைக்கும், மண்ணு தூள் வரைக்கும் இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குணத்தை உடைய, குணத்தோட விகாரம் அப்படின்னு பேரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா குணத்தோட காரியமா இருக்கிற இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன பேரு? தர்மங்கள்னு பேரு. இந்த குணின்னு சொல்லக்கூடிய மூல பிரகிருதிக்கு பேரு தர்மின்னு பேரு. தர்மின்னு சொல்லலாம், இல்லைன்னா காரணம்னு சொல்லலாம். இந்த காரணத்துக்கு மேல 23 காரியங்கள் இருக்கு. இந்த மொத்த என்டையர் சிருஷ்டியும் அது காரியம்னு சொல்லலாம், இல்லைன்னா தர்மங்கள்னு சொல்லலாம். அப்ப சேஞ்சஸ் எங்க நடக்குது? அவஸ்தா பேதம் எங்க நடக்குது? ஒரு அவஸ்தையில இருந்து இன்னொரு அவஸ்தை. பால் முன்னாடி நல்லா இருந்துச்சு, இப்ப கெட்டு போச்சு. வீடு நல்லா இருந்துச்சு, புது வீடா இருந்துச்சு, 30-40 வருஷம் கழிச்சு சித்திரமாயி போச்சு. இதே மாதிரி தேகம் நல்லா இருந்துச்சு, அவஸ்தா பேதம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மத்தியம் அவஸ்தை அடைஞ்சு கெட்டு போச்சு. அப்ப எது கெட்டு போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரிகுணாத்மிகாவா இருக்கக்கூடிய மூல பிரகிருதி அப்படியே இருக்கும். அதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த விகாரங்களா இருக்கக்கூடிய என்டையர் கிரியேஷனும் வந்து பாத்தீங்கன்னா 23 தத்துவங்கள்ல சொல்றோம். இந்த 23 தத்துவங்களும் என்ன ஆயிட்டு இருக்கும்? சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதாவது சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, குணி நித்தியத்வே அப்பி. குணி வந்து என்னது? மூல பிரகிருதி நித்தியம். யாரோட மதத்துல? சாங்கிய மதத்திலையும் யோக மதத்திலையும் 3 குணங்களை உடைய பிரகிருதி நித்தியம். ஆனா வேதாந்தத்துல அது பொய், இல்யூஷன். அப்ப வேதாந்தத்துல மாயான்னு பயன்படுத்துவோம், பிரகிருதின்னு சொல்லி அதை மாயான்னு பயன்படுத்துவோம். ஆனா சாங்கிய மதத்திலேயோ யோக மதத்திலேயோ என்ன பண்ணுவாங்க? மூல பிரகிருதின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க, பிரதானம்னு சொல்லுவாங்க, மூல பிரகிருதின்னு சொல்லுவாங்க. அதை மாயான்னு எங்கேயுமே என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நம்ம 7th சாப்டர்ல பகவத்கீதையில பார்க்கும் போதே என்ன பண்ணோம்? பரா பிரகிருதி அபரா பிரகிருதின்னு 2 பார்த்தோம்ல. அந்த பரா பிரகிருதி அபரா பிரகிருதின்னு பார்த்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மம மாயா அப்படின்னு அந்த 3 குணங்களை உடையதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாரு? மாயான்னு சொல்லிட்டாரு. அப்போ வேதாந்தத்துல வந்து 3 குணங்களை உடையத மாயான்னு சொல்ற. மாயான்னு என்ன அர்த்தம்? இல்யூஷன் தான், தெரியாது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒண்ணு வஸ்துன்றது ஒண்ணு இல்லை, அது பொய்யா தெரியறது. ஆனா இதுல சாங்கியத்திலையும் யோகத்திலையும் இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு லைன் இருக்குல்ல, குணினோ குணி குணினி குணி நித்தியத்வே அப்படின்னு இருக்குல்ல, அந்த குணி நித்தியம்னு சொல்லிட்டாங்க பாருங்க. அந்த பிரகிருதி, குணினா பிரகிருதி, மூல பிரகிருதி, அது வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டான். நம்ம கேட்கறோம், ஏண்டா முட்டாளே, கொஞ்சமா அறிவு இருக்கா? ஒண்ணு பரிணாமத்தை அடையுது அப்படின்னா அந்த குணியில என்ன இருக்கு? 3 குணங்கள் இருக்கு. 3 குணங்களோட சுபாவம் என்னது? பரிணமிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்போ ஒண்ணு பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு, ஆனா அது நித்தியமா இருக்குன்னு நீ சொன்ன அப்படின்னா கொஞ்சம் லாஜிக் படி அது உண்மையா இருக்குமா? எங்க பரிணாமம் நடக்குமோ அது கண்டிப்பா அது நித்தியமா இருக்கவே முடியாது. பரிணாமத்தை அடைய 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 அது சித்திலமாய் ஒரு நாள்ல என்ன ஆயிடும்? இல்லாம போயிடும்.
பால்ல வந்து எக்ஸாம்பிள், பால் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 அதுக்குள்ளார இருக்கிற அணுக்கள்ல பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 மணி நேரத்துல இதாயிடுது, கெட்டு போய் வேஸ்டா போயிடுது. இல்ல பால் நித்தியமா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல காரியத்துல எப்படியோ அதே மாதிரிதான் காரணத்திலையும் இந்த 3 குணங்களும் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அது நித்தியமா இருக்காது அப்படின்னு வேதாந்தம் என்ன பண்ணும்? கண்டனம் பண்ணும். அப்போ வந்து நம்ம வேதாந்தத்துல ஒரே ஒரு நித்தியம் தான், ஆத்மா மட்டும்தான் நித்தியம். ஆத்மாக்கு அந்நியமா இருக்கிறது அந்த மூல பிரகிருதி ஷேடோவா இருக்கிற மாயையும் கூட வந்து பாத்தீங்கன்னா பரிணாமினி, பரிணாமத்தை அடையிறதுனால அதுவும் அனித்தியம் சொல்றோம். ஆனா என்ன நம்ம ஒத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்தத்துல அந்த மூல பிரகிருதி வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ இதாகிறது இல்லை, ரிலேட்டிவ் நித்தியம் அதுல இருக்கு. ரிலேட்டிவ் நித்தியத்தை நம்ம ஒத்துக்கிறோம். ரிலேட்டிவ்னா இது அப்படின்னா அந்த கிரியேஷன், அனந்த கோட்டி கிரியேஷன் நடக்கும். ஆனா அனந்த கோட்டி கிரியேஷனுக்கும் ஆதாரமா மூல பிரகிருதி இருக்கும். பிரளய காலத்துல அந்த மூல பிரகிருதியில தான் இந்த 23 தத்துவங்களும் பிரளய காலத்துல என்ன ஆகும்? அந்த மூல பிரகிருதியில போய் லயமாகும். திரும்ப சிருஷ்டியோட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா திரும்ப புது பிரம்மா வரும்போது அந்த மூல பிரகிருதியில இருந்து கிரியேஷன் நடக்கும். அப்போ ஒரு மூல பிரகிருதின்றது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. எது வரைக்கும் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் திரும்பவும் சொல்லியிருக்கேன், என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்மானுபூதி அடையிற பரியந்தம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நித்தியத்துவம் கொடுக்குறோம். எந்த க்ஷணத்துல ஒருத்தருக்கு ஆத்மானுபூதி உண்டாகுதோ அந்த க்ஷணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஞாத்தே துவைத்தம் ந வித்யதே, அறியப்பட்ட நிலையில் அது வந்து பாத்தீங்கன்னா துவைத்தம் என்று ஒன்று இல்லாமல் போய்விடுகிறது. இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தாந்தம் நம்ம வேதாந்தத்துல. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? குணி நித்தியத்துவே அப்படி இவங்க சொல்றாங்க, குணி நித்தியமா இருக்கு, மூல பிரகிருதி நித்தியமா இருந்தாலும் 23 தத்துவங்கள் இருக்குல்ல, குணானாம் விமர்த வைச்சித்திரியா, அந்த மூல பிரகிருதியோட 3 குணங்கள் இருக்குல்ல, அந்த குணங்களோட விமர்த அதனுடைய அப் அண்ட் டவுன்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா அதான் பரிணாமம் பேரு. அப் அண்ட் டவுன்ஸ்க்கு பேரு தான், குணத்தோட அப் அண்ட் டவுன் தான் பரிணாமம். வாஸ்தவத்துல பரிணாமம் நல்லா புரிஞ்சுக்கணும். பகவத்கீதையில இப்ப என்ன பண்ண போறோம்? 13வது சாப்டர்ல இருந்து பார்க்க போறோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களை பத்தி தான் பேசுவோம் ஒழிய டைம் ஸ்பேஸ் மேட்டரை பத்தி நம்ம என்ன பண்ண மாட்டோம், வேதாந்தத்துல பேச மாட்டோம். வேதாந்தத்துல யாராவது படிச்சிருக்கீங்களா? டைம் ஸ்பேஸ் மேட்டரை பத்தி படிச்சிருக்கீங்களா? வேதாந்தம் படிச்சவங்க நிறைய பேர் இருக்கீங்கல்ல. எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா டைம் ஸ்பேஸ் மேட்டரை பத்தி விசாரம் அதிகமா இருந்துச்சா? இல்ல. எல்லா இடத்துலயும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா குணம் குணம் சத்துவ ரஜஸ் தமஸ் தான் பேசும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிணாமம் வாஸ்தவத்துல எங்க அப்படின்னா இந்த 3 குணங்களோட விமர்தனா அதோட ஏற்றத்தாழ்வு மேல கீழே இறங்குறது. ஒவ்வொரு பாயிண்ட் பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சலனம் நடந்தாலும் கிரியேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் விரிவடையணும் அப்படின்னா சதா இந்த 3 குணங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்னாவது விஷம அவஸ்தையை அடையுது. விமர்தன்றதுக்கு அர்த்தம் தன்னுடைய சாமிய அவஸ்தையில இருந்துகிட்டு 33.3333333333333333333 ஒரு 1,00,000 போடுங்க. அதுல லாஸ்ட் டிஜிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் கிரியேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அப்ப அந்த கிரியேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணம், கிரியேஷன் ஸ்டார்ட் ஆனாவே என்ன ஆயிடும்? ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது சதா வந்து கிரியேஷன் மாத்திக்கிட்டே இருக்கும். ஒரு க்ஷணம் கூட நிக்காது. அது பாட்டுக்கு வேவரிங் ஆகிட்டே இருக்கும். இந்த கிரியேஷன் எல்லாம் விரிஞ்சு போயிட்டே இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இத்தனை விசித்திரமான இந்த ஜெகத்தை பாக்குறமே, இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா எதோட பரிணாமம் அப்படின்னா 3 குணங்களோடைய விமர்த வைச்சித்திரியாத். அந்த விமர்தம்னு சொல்லக்கூடிய ஏற்றத்தாழ்வுனால, குணங்களோட ஏற்றத்தாழ்வுனால இந்த கிரியேஷன் விசித்திரமான தன்மையை அடைஞ்சிருக்கு. யதா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்ஸ்தான யதா சம்ஸ்தானம் ஆதிமத்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யதா சம்ஸ்தானம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா தர்மி வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்தானம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா தர்மி. அந்த தர்மி வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்ஸ்தானம் சப்தாதீனாம் சம்ஸ்தானம் ஆதிமத்து யதா சம்ஸ்தானம் ஆதிமத்து தர்ம மாத்திரம் சப்தாதீனாம் வினாஷி அவினாஷினாம்.
என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேஸா இருக்கக்கூடியது இருக்கு பாத்தீங்களா, தர்மி. இந்த தர்மி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவினாஷி. தர்மி என்னது? நித்தியம்னு பட்டோம்ல. அந்த தர்மி வந்து பாத்தீங்கன்னா நித்தியமா இருக்கு. 3 குணங்களுடைய பிரகிருதி, மூல பிரகிருதி. அந்த சம்ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா அப்படியே இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய தர்மங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா தர்ம ஆதிமத்தை உடையதா இருக்கு, ஆதியை உடையதா இருக்கு. ஆதி உடையதா இருந்துகிட்டு தர்ம மாத்திரம், அது வெறும் தர்மமா இருக்கு, தர்மி இல்லை. 3 குணங்கள் தர்மி, அந்த 3 குணங்களுடைய பிரகிருதி தர்மி. ஆனா அதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் தர்மம்னு பேரு. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆதியை உடையதா இருக்கு. இது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா சப்தாதீனாம். அது எப்படி இருக்குன்னா சப்தம், ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம் அப்படின்னு தன்மாத்திரையை உடையவைகளாக என்ன ஆகுது? இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் பாஞ்ச பௌத்திகம், எல்லாம் தன்மாத்திரா ரூபம், சூக்ஷ்மமா இருக்கும் போது அதோட ஸ்தூல ரூபம் தான் இப்ப விவகாரத்துல பாக்குறோம். இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வினாஷி. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வினாசத்தை அடையக்கூடியதா இருக்கு. அவினாஷி எது அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய சம்ஸ்தானம் இருக்கே, ஆதாரம், அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவினாஷி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவினாஷி தத்துவத்துல இந்த தர்மங்கள் எல்லாம் 23 தர்மங்களும் நஷ்டத்தை அடையும், வினாஷி. இத வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ற, இந்த யதால இருந்து அவினாஷினாம் வரைக்கும் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஏவம்ன்றது ஆரம்பிக்குது. இந்த விதமாக என்னது முதல் தத்துவம் என்ன பார்க்கிறோம்? மூல பிரகிருதியிலிருந்து முதல் தத்துவம் மகத்து. மகத்துக்கு இன்னொரு பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா லிங்கம். மகத்துக்கு என்ன பேரு? லிங்கம். மகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேதாந்தத்துல என்ன பேர் சொல்லுவோம்? ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். பிரதமஜா, முதல்ல உண்டானது, பிராணன், புத்தி. அப்ப மகத்துனா வந்து பாத்தீங்கன்னா பிராணன் எடுக்கணும், புத்தியை எடுக்கணும், ஹிரண்ய கர்ப்ப தத்துவம்னு எடுக்கணும். சாமி இந்த மகத்துக்கும், யாராவது வேதாந்தம் படிக்கிறவங்க, சாமி மகத்துன்றதுக்கும் ஹிரண்ய கர்ப்பருக்கும் என்ன சுவாமி டிஃப்ரென்ஸ்? ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாமே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கெல்லாம் மகத்து மகத்து மகத்துன்னு வருதோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ஜட தத்துவத்தை எடுக்கணும். எங்கெல்லாம் ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்றோமோ அப்பெல்லாம் அதை வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யத்துக்கு கூடிய ஈஸ்வர தத்துவம்னு எடுக்கணும். இதான் டிஃபரன்ஸ். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜடமா சொல்லும் போது மகத்து, அதே ஈஸ்வர பாவத்துல சொல்லும் போது ஹிரண்ய கர்ப்பர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? இதுல முதல்ல ஆரம்பிச்சது மகத்து, ஏவம் லிங்கம்னு சொல்லக்கூடிய மகத்து. அந்த லிங்கத்துக்கு ஆதி இருக்கா? ஆமா ஆதி இருக்கு. எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நேற்று பஞ்சதசியில ஒண்ணு சொன்னேன். 198வது ஸ்லோகம் 6வது அத்தியாயத்துல பஞ்சதசியில ஈஷோ என்ன பண்ணாரு? பகுஸ்யாம் பிரஜாயேதி என்ன பண்ணாரு? நான் பலவாக ஆவேன் என்று அவர் என்ன ஆனார்? ஹிரண்ய கர்ப்போ அபூத். அவர் வந்து ஹிரண்ய கர்ப்பராக ஆனார். அப்ப ரொம்ப முக்கியமானது, ஹிரண்ய கர்ப்பர் வேற, ஈஸ்வரன் வேற இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த தூக்கத்துல இருக்க அந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டவரா இருந்தார்? நான் சுகமா தூங்குன, ஒன்னும் தெரியல. அந்த நான் சுகமா தூங்குன, ஒன்னும் தெரியல, இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் ஈஸ்வர தத்துவம். தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க தத்துவத்துப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஈஸ்வரனை தூக்கி ஓரமா போட்டுருங்க. சாங்கியத்துப்படி பாத்தீங்கன்னா அங்க அவ்வியக்தம், அவ்வியக்தம்ன்ற மூல பிரகிருதி மட்டும் இருந்துச்சு. அப்ப மூல பிரகிருதியிலிருந்து முதல்ல உண்டானது எது அப்படின்னா வேக்கப் ஆகிறது இந்த பிராண தத்துவம், இந்த புத்தி தத்துவம் வேக்கப் ஆகுது. நமக்கு வந்து புத்தி தத்துவம்னு எடுக்க, ஆனா புத்தி இருக்குனாவே அந்த இடத்துல என்ன இருக்கணும்? பிராணன் இருக்கணும். பிராணன் இல்லாம புத்தி இருக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணனோடு கூடிய அந்த புத்தி வேக்கப் ஆகுது. அதுக்கு பேர் லிங்கம் அப்படின்னு பேர். இந்த லிங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதி இருக்கா? ஆமா ஆதி மத்து. இதுக்கு அவ்வியக்தம்னு சொல்ற ஆதி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அவ்வியக்தத்தில இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா மகத்தத்துவம் உண்டாயிற்று. அது மட்டும் இல்லாம தர்ம மாத்திரம், ஆதிமத்து தர்ம மாத்திரம். இது தர்மியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இல்ல, தர்மி இல்லை, இது காரணம் இல்லை, இது காரியம். தர்மம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த காரியம், இந்த மகத்துன்றது வந்து பாத்தீங்கன்னா காரியம். அதனால்தான் வேதாந்தத்துல காரிய பிரம்ம உபாசனா, காரண பிரம்ம உபாசனான்னு ஈஷாவாசியம் 2 பிரிக்கும். யாராவது கொஞ்சம் புத்திசாலிகளா இருந்தீங்கன்னா ஈஷாவாசியம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். சம்பூதி அசம்பூத்தின்னு 2 வந்து பாத்தீங்கன்னா சப்தங்கள் சொல்லும்.
இந்த இந்த பிராணன்ல இருந்து ஆரம்பிச்சு ஹிரண்ய கர்ப்பர்ல இருந்து ஆரம்பிச்சு மொத்த என்டையர் சிருஷ்டியில இருக்கிறது எல்லாமே காரிய பிரம்மம் அப்படின்னு பேர். அது பேர் உண்டாயிடுச்சுனாவே அது காரியம். அப்ப அந்த ஹிரண்ய கர்ப்பத்தின யாரெல்லாம் பிராணனை உபாசனை பண்றோமோ, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை உபாசனை பண்றோமோ, அதுக்கு என்ன பேரு? உபாசனைக்கு பேரு காரிய பிரம்ம உபாசனா, ஹிரண்ய கர்ப்ப உபாசனான்னு பேரு. அதுக்கப்புறம் காரண பிரம்ம உபாசனைன்னு ஒண்ணு இருக்கு. காரண பிரம்ம உபாசனையில பிரதானம் எது அப்படின்னா, காரணம் எது? அவ்யக்தம், மூல பிரகிருதி. அதை வந்து நம்ம மதத்துல சொல்லும் போது ஈஸ்வரன் அடிச்சா, ஈஸ்வர உபாசனைக்கு பேரு காரண பிரம்ம உபாசனை அப்படின்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த தர்ம மாத்திரம்னு என்ன அர்த்தம்? ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் காரியம், காரிய பிரம்மம்னு பேரு. காரியம் மட்டும், காரியத்துக்கு பேரு தர்ம மாத்திரம், அது காரியம் மட்டும்தான். சத்வாதீனாம் குணானாம் வினாஷி அவினாஷினா, இந்த காரிய பிரம்மத்திலிருந்து தான் இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகத்துன்ற காரிய காரியத்திலிருந்து ஆரம்பிச்சு, மகத்திலிருந்து எது உண்டாச்சு? அகங்காரம். அகங்காரத்திலிருந்து எது உண்டாச்சு? பஞ்ச தன்மாத்திரைகள் 7 வந்துடும். இந்த பஞ்ச தன்மாத்திரைகளுக்கு கீழே தான் 16 தத்துவங்கள், பஞ்ச ஞானேந்திரம், பஞ்ச கர்மேந்திரம், பஞ்ச மகாபூதங்கள், ஒரு மனசு உண்டாச்சு. இந்த பஞ்சமகா பூதங்கள்ல இருந்து தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த மொத்த என்டையர் சிருஷ்டியை வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல பிரபஞ்சத்தை நம்ம பார்க்கணும். இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வினாஷி. இது எல்லாம் என்னது? வினாஷி. இந்த 23 தத்துவங்களும் இந்த என்டையர் சிருஷ்டியும் வினாஷி. எதிர வினாசத்தை அடையுது அப்படின்னா தஸ்மின் என்னது? அது அது எங்க வினாசத்தை அடையுது அப்படின்னா அவினாஷினா, குணானாம் அவினாஷினா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல குணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா திரிகுணாத்மிகா மூல பிரகிருதியில போய் என்ன பண்ணும்? நாசத்தை அடையும், லயத்தை அடையும். டெய்லி நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். காலையில இருந்து இந்த எல்லா உலகமும் எங்க போய் லயமாகும்? ராத்திரியில நான் சுகமா தூங்கின ஒன்றும் தெரியல. அந்த ஒன்றும் தெரியலன்ற அந்த மூல பிரகிருதியில போய் டெய்லி இந்த எல்லா பிரபஞ்சம் மொத்தமும் லயத்தை அடையுது. 23 தத்துவங்களும் மூல பிரகிருதியில போய் லயத்தை அடையும். திரும்ப காலையில வேக்கப் ஆகும்போது அங்கிருந்து விகாசத்தை அடையுது, வெளிப்படுது, உற்பத்தி ஆகுது. இதே மாதிரி டோட்டல் சமஷ்டியிலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா சமஷ்டியிலையும் பிரளய காலத்துல என்ன ஆகும்? கல்பக்ஷயே, எல்லா கல்பத்தோட முடிவுல வந்து பாத்தீங்கன்னா யாந்தி, எல்லாத்தையும் லயத்தை அடைகின்றதுன்னு கீதால 7வது சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்கு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகும்போது இது எல்லாம் உற்பத்தி ஆகும். அப்ப மூல பிரகிருதி அவினாஷி. அதே நேரத்துல மூல பிரகிருதிக்கு மேல இருக்கக்கூடிய 23 தத்துவங்களும் வினாஷி. அதனால தஸ்மின்னு விகார சஞ்ஞா இது. அப்ப விகாரம் விகாரம்னு நாங்க சொல்றது எங்க விகாரம் அடையுது அப்படின்னா மூல பிரகிருதி விகாரத்தை அடைவதில்லை. எது விகாரத்தை அடையுதுன்னா மூல பிரகிருதிக்கு மேல இருக்கக்கூடிய 23 தத்துவங்களும் இந்த மொத்த பிரபஞ்சமும் விகாரத்தை அடைகிறது. அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்ன பேர் அப்படின்னா காரியம். எல்லாத்துக்கும் பேரு விகாரம் என்ற பெயரை காரியத்துக்கு நம்ம சொல்றோம். காரியம் என்னது? விகாரம் அப்படின்னு நேற்று பாடத்துல முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தது ஏதத்து இதம் உதாகரணம். இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா எனக்கு நல்லா புரியும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா தது ஏதத்து தத்திர இதம் உதாகரணம். இந்த விஷயத்துல இந்த உதாகரணத்தை நம்ம சொல்றோம். ஆச்சாரியர் உதாகரணம் சொல்றார். எப்படி? மிருத்து தர்மி. மிருத்து தர்மினா தர்மியா வந்து பாத்தீங்கன்னா மண்ணை வந்து பாத்தீங்கன்னா தர்மின்னு எடுத்துங்க. நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா களிமண்ணா இருக்கிற மண். அந்த களிமண்ணோட வந்து ஒவ்வொரு மண் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா செங்கல் பண்றதுக்காக பானை பண்றதுக்கு ஒரு மண் இருக்கு. அழகா அந்த மண்ணை கொண்டு வந்து வச்சிருக்கான். யார் வச்சிருக்கா? இந்த குலாலன் வச்சிருக்கான். நான் கேட்குறேன், இது என்ன ஜி அப்படின்னா மண்ணு சாமி, எதுக்கு இது அப்படின்னு கேட்டீங்கன்னா பானை பண்ண போறோம் சாமி அப்படின்றான். பானை பண்றது இதுலையா பண்ணுவீங்க? ஆமாம் சாமி, இதுதான் பண்ணுவீங்க. அப்படியே எடுத்து பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காத்துல இப்படி விட்டு ஆடி மாசம் காத்துல பறந்து போகுது. எங்க இதுலையா மண்ணு பானை பண்ணுவீங்க? ஆமாம்மா, இதுதான் பண்ணுவோம். அப்ப இதுதான் மூலப்பொருள் காரணம், உபாதான காரணம் மண்ணு. இங்க வந்து அதுக்கு பேரு பிரகிருதின்னு பேரு. காரணத்துக்கு என்ன பேரு? பிரகிருதி. மூல பிரகிருதி, மூல காரணம். மூல பிரகிருதினா என்ன அர்த்தம்? பிரகிருதினா காரணம், விகிருதினா காரியம்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூலப்பிரகிருதினா மூல காரணம். இந்த மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா மூல காரணத்துக்கு இன்னொரு பேர் சொல்றோம், தர்மி. அப்ப தர்மின்றது வந்து பார்த்தீங்கன்னா மிருத்து தர்மி. அந்த மண்ணுன்ற தர்மியை வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுதுன்னா பிண்டாகாராத் தர்மாத் தர்மாந்தரம் உபசம்பாத்தியமானோ. அது என்ன பண்ணுதுன்னா காலையில நான் குலாலனை பார்த்துட்டு போகும்போது மண்ணு பறந்துகிட்டே இருந்துச்சு. எங்க கொஞ்சம் தண்ணி தெளிச்சு வைங்க, மண்ணு பறக்குது பாருங்க, கண்ணெல்லாம் படுதுன்னு நான் போயிட்டேன். அவனும் என்ன பண்ணாங்க, மண்ணெல்லாம் தண்ணி தெளிச்சு வச்சான். அப்புறம் ஈவினிங் வந்து பார்க்குறேன், மண்ணை காணும். எங்கெங்க மண்ணு காணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமி இதான் சாமி நீங்க பார்த்தது அப்படின்னு மண் பிண்டத்தை காட்டுறோம். என்னாச்சு, மண் பிண்டமா ஆயிடுச்சு. பிண்டத்துக்கு பேர் என்னது, நம்ம என்ன பண்றோம், உருட்டி தண்ணி போட்டு நல்லா ஏறி மெதிச்சு நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பண்ணி நல்லா எடுத்து பண்ணி வச்சிருக்கோம். மாவு டோஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சாச்சு. மண் பிண்டம். மண்ணு இருந்தது, மண் பிண்டமா என்ன ஆயிருக்கு ஆயிடுச்சு. இந்த மண்பிண்டம்ன்ற தர்மத்துல பரிணாமம் எப்படி இருந்துச்சு, மண்ணு தூளா இருந்துச்சு, தூளியா இருந்துச்சு, தூளா இருந்துச்சு. மண்ணு வந்து கண்ணில் காத்துல பறக்கிற மாதிரி தூளா இருந்தது. தர்மம் வந்து பாத்தீங்கன்னா மண்ணா இருந்துச்சு. மண்ணுக்கு மேல தூளா இருந்த மண்ணு என்ன ஆயிடுச்சு, பிண்டமா ஆயிடுச்சு. தர்மி மாறிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா மண்ணு மாறல. மண்ணுக்கு மேல இருந்த தூளான மண்ணு ஜலத்தோட கலந்து அது என்ன ஆயிடுச்சு, பிண்டபாவத்தை அடைஞ்சிருக்கு, பிண்டாகாராத். அப்ப தர்மாத் ஒரு தர்மமா இருந்தது. அந்த மண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிண்டம், மண் பிண்டம் அப்படின்னு வேற ஒரு தர்மத்தை என்ன பண்ணிருக்கு, தர்மாந்தரம். தர்மாத்து தர்மாந்தரம், ஒரு தர்மத்திலிருந்து இன்னொரு தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா உபசம்பத்தியமானோ வேற ஒரு தர்மத்தை அடைவதாக இருந்துகிட்டு தர்மத்தக பரிணாமத்தே. அது வந்து பாத்தீங்கன்னா எதுல பரிணாமம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மண்ணுல பரிணாமம் நடக்கல. எங்க நடந்திருக்கு அப்படின்னா தர்மத்துல பரிணாமம் நடந்துச்சு. ஆனா நம்ம எங்க பாக்குறோம், நம்ம பாக்குறதுக்கு எங்க நடந்திருக்கு, மண்ணிலேயே பரிணாமம் நடந்த மாதிரி நமக்கு தெரியுது. நம்ம பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மண் பிண்டமாயிடுச்சுன்னு பாக்குறோம். ஆனா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா மண்ணுல நடக்கல மாற்றம், மண்ணுக்கு மேல இருக்கிற தர்மத்துலதான் பிண்டம் அப்படின்ற தர்மம் வந்திருக்கு. அப்ப அதால வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தக பரிணாமத்தே, தர்மத்திலிருந்து வேற ஒரு தர்மமா தான் பரிணாமத்தை அடையுது. சரி, மண் பிண்டத்தை வந்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் பார்க்க மண் பிண்டம் இருக்கு, என்ன பண்ண போறீங்க, பானை பண்ண போறோம் சாமி. இதுலயா, ஆமா இதுலதான் பானை பண்ண போறேன் அப்படின்றான். சரி பார்ப்போம் அப்படின்ட்டு நான் போயிட்டேன். திரும்ப சாயந்தரம் வந்து பண்ணி பார்த்தா மண்பிண்டம் காணும். ஐயோ என்னப்பா அது மண்பிண்டம் காணுமே, என்ன அப்படின்னா சாமி இப்ப பாக்குறீங்க பாருங்க, அதை பாருங்க கிரவுண்ட்ல இருக்கு பாருங்க, எல்லாம் சட்டிப்பானையா இருக்கு பாருங்கன்ற. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிண்டமா இருந்தது இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஃபார்ம் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா மண் பானை மண் சட்டி அப்படின்னு என்ன இருக்கு, கடாக்கார இதி பரிணமத்தே. அது கடாக்காரமா ஆயிடுச்சு. மண்ணு மண் பிண்டமாயி மண் பிண்டம் கடம் அப்படின்னு பானை அப்படின்னு பானைன்ற வடிவத்தை எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப பானை ஆகி போச்சு. அப்ப பானையானதுக்கு பிறகு கூட மண்ணு எப்படி இருக்கு, மண்ணு தான். மண்ணுல பரிணாமம் இல்லை, மண்ணுக்கு மேல இருந்த தர்மத்துலதான் பரிணாமம். ஆனா நமக்கு வந்து அதை பிரிச்சு பாக்குறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொல்றேன்ல, என் முன்னாடி பானையை வச்சிருக்கேன், என் முன்னாடி பானை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பானை மண் இன்னும் ஒத்துக்கவே முடியல என்னால. வேதாந்தம் இவ்வளவு காலம் சொல்லி கொடுத்து கூட என்னால வந்து பாத்தீங்கன்னா மண்ணு வேற மண் பானை வேற அப்படின்னு என்னால இன்னும் புரிஞ்சுக்க முடியலங்க. இன்னும் நானும் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன், டெய்லி விவகாரம் பண்ணிட்டு இருக்கேன். தங்கத்தையும் கம்மலையும் தனித்தனியா பார்க்க முடியல. தங்கம் கம்மல் ரெண்டும் ஒண்ணுதான்றோம், மூக்குத்தியும் கம்மலும் ஒண்ணு, மூக்குத்தியும் தங்கமும் ஒண்ணுதான்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு முடியும், காரணத்தையும் காரியத்தையும் பிரிக்க முடியாம இருக்கு. அப்ப தர்மியில மாற்றம் நடந்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலா தர்மியில எந்த மாற்றமும் நடக்கல. அப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பானையை நான் என்ன பண்றேன் அப்படின்னா போட்டு டம்னு உடைக்கிறேன். உடைச்சோட என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சில்லா போச்சு. பானை சில்லா போயிடுச்சு. அப்பவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்மத்துல பரிணாமம் நடந்தது.
உடஞ்ச பானை, உடஞ்ச பானையாச்சு. அப்புறம் நீண்ட காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வண்டி போச்சு. அந்த பானைக்கு மேலே நிறைய லாரிலாம் போய் 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 வெயிட் எல்லாம் போய் போய் மெதுவாக பொடி 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 பொடியாகி அதுக்கப்புறம் அது என்ன போச்சு, மண்ணா போச்சு. இப்போ நான் கேட்குறேன், எதெல்லாம் நாசமாச்சு அப்படின்னா மண்ணு நாசமாகவே இல்லை. மண்ணு நாசமாகலை. மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பிண்டமாச்சு, அது நாசமாக போச்சு. பிண்டம் வந்து பார்த்தீங்கன்னா பானையாச்சு, அது நாசமாக போச்சு. உடஞ்ச பானை நாசமாச்சு, சில்லாச்சு. அந்த சில்லும் வந்து பார்த்தீங்கன்னா நாசமாச்சு, மண்ணாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண் அப்படியே தான் இருக்கு. மண்ணுக்கு மேலே இருக்கிற தர்மங்கள் வந்துச்சு போச்சு, வந்துச்சு போச்சு, வந்துச்சு போச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடாக்காரோ அநாகதம். இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் லட்சண பரிணாமத்தை சொல்றார். ஒரு தர்மத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலம் வேலை செஞ்சாதான் அது அவஸ்தையா பரிணமிக்கும் சொல்லியிருக்கேன். அப்போ அதே மாதிரி காலம் வேலை செய்யும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சககாரின்னு ஒன்று இருக்குன்னா சகவாசம்னு ஒன்று சொல்லியிருக்கேன். இந்த பானை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி இந்த பிண்டம் என்னாச்சு அப்படின்னா அந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா தூள் தூளாக இருந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா எதோட சகவாசத்தினால தர்மம் மாறிச்சு, அவஸ்தா பேதமாச்சு. ஜலத்தை ஒன்னா கொட்டி அப்ப தண்ணியோட சகவாசம் சேர்ந்தோன என்ன ஆயிப்போச்சு, பிண்டமா ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பிண்டம் சரி, பிண்டத்தை வந்து அப்படியே பானையாக்க முடியுமா? சக்கரத்துக்கு மேல வச்சோனதான் அது பானையா வணைய முடியும். சக்கரம் இல்லாம பானை பண்ண முடியாது. அப்போ வந்து இப்போ நிறைய நான் யூரோப்பில் இருக்கிற வீடியோஸ்ல நான் பார்த்தேன். அதெல்லாம் பானை பண்ற பாட் மேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா இருக்காங்க, ஆர்டிஸ்டா இருக்காங்க நிறைய பேர். அவனுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன தேவைப்படுது, சக்கரம் தேவைப்படுது. ஆனா சக்கரத்தை சுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் முன்னாடி மேனுவலா பண்ணிட்டு இருந்த சக்கரத்தை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லா இடத்துலையும் ஒரு மோட்டார் போட்டு ஒரு மிஷினை போட்டு அழகா வந்து பார்த்தீங்கன்னா சுத்துறாங்க. ஆனா சக்கரம் தேவைப்படுது. இந்த பிண்டத்தை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேயே வச்சிருந்தீங்கன்னா அது எதுவும் ஆகாது. அதை எடுத்து சக்கரத்துக்கு மேலே வைக்கணும், ஸ்பேஸ் வந்துருந்தாங்க. சகவாசம் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரம் வந்துடும், சகவாசம் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரத்துக்கு மேலே இருக்க ஸ்பேஸ் வந்துடும். அதில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கையை வச்சு வளையும் போது ஆயிடும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கேட்குறேன், காலம் வேலை செஞ்சிருக்கு, லட்சண பரிணாமம், அதுக்கப்புறம் ரெண்டாவது சகவாசம், இந்த ரெண்டு வேலை செஞ்சிருக்கு. அப்படி வரும்போது அது என்னவாயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒரு தர்மத்தோட அவஸ்தா பேதத்தை அடைகிறது. அவஸ்தா பரிணாமம் நடக்கணும் அப்படின்னா ரெண்டு மனசுல எப்பவுமே வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மச்சாரியா இருந்தேன், ஒண்ணுமே தெரியாத மங்குனியா இருந்தேன், ஒண்ணுமே இல்லாம இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாடம் எடுக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க. இதுல என்ன கேம் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா காலம், ஒரு பெரிய காலம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எது சகவாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் கூட படித்தவங்க எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா வேற வேற கர்மத்தில் போயிட்டாங்க. சகவாசம் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற பக்கம் சகவாசம் போயிடுச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற ஒரே சாமர்த்தியம் என்ன தெரியுங்களா, ஒட்டிக்கிட்டு இருக்கிறது, அப்படியே சாஸ்திரத்தோடையே ஃபிக்ஸ் ஆகிருக்கிறது. அப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கும் போது என்ன ஆகிப்போச்சு, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஒன்றுமே சாஸ்திரத்தை பற்றி தெரியாத ஆள் இப்போ வந்து இந்த பதங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வச்சுக்கிட்டு தலையில ஒன்றும் புரியாம வந்து பார்த்தீங்கன்னா தவிச்சுக்கிட்டு இருந்த காலம் போய் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுக்கிறது 3வது முறை யோக சூத்திரம் படிச்சு கொடுக்குறேன். அப்போ படிச்சு கொடுக்குறோம்னா எப்படி சாமி நடந்துச்சு, ஒரு காலத்துல நீங்க ஒண்ணுமே தெரியாம ஐயோ இது என்னது, தத்துவம்னா என்னது, இதம்னா என்ன, உதாகரணம்னா என்ன, மிருத்து தர்மினா என்ன, பிண்டன்றாங்க, பிண்டாக்காரம்ன்றாங்க, என்ன புரியவே மாட்டேங்குது அப்படின்னு தலையா பிச்சுக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அவஸ்தால பரிணாமம். அப்ப என்ன சுவாமி கேம் பண்ணிருக்கு, 2 கேம் நடந்திருக்கு. ஒண்ணு காலம், ரெண்டாவது சகவாசம். என்ன பண்ணுவாங்க, வாழைப்பழத்தை பழுக்க வைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, மருந்து வைக்க மாட்டாங்க, கார்பைட்லாம் வைக்க மாட்டாங்க. நம்ம பழைய காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அதோட வேற ஒரு இது பண்ணுவாங்க, பழுத்த பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார வச்சிருவாங்க. நல்ல ஒரு பழுத்த பழத்தை கொண்டு வந்து பானையில வச்சு அதுக்கு பக்கத்துல இந்த பழுக்காத பழத்தை வச்சிங்கன்னா என்ன ஆயிடும். இப்போ நீங்க நம்ம ஊர்ல வந்து வீட்டுலலாம் ரொம்ப இதாக வேணும்னா புகை போடுறது சொல்லுவோம்ல, அதுக்கு என்ன சொன்னீங்க, பொடாக்கு போடுறதா,
ஆமா இப்போ மொடாப்பா அது பேரு. சரி சரி. கொஞ்சம் பேப்பரை வச்சு கொளுத்தி விட்டுருவாங்க. நம்ம நம்ம என்ன அரிசி பானையில் வைக்கிறது சகவாசம், அரிசி பானையில் வைக்கிறது சகவாசம். ஆமாம், அரிசி பானையில் வைப்பாங்க. கரெக்டு. மோடம் போடுறது, மூடம் போடுறது, எதுவும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சொல்கிறாங்க. அப்போ வந்து கார்பைட் வைக்கிறது, வியாபாரிகள்கிட்ட போயிட்டீங்கன்னா கார்பைட் வைக்கிறதுன்னு சொல்லுவான், சகவாசம் தானே. அப்போ பழுத்த பழத்தை வைக்கிறது சகவாசம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சகவாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், ஒரு பெரிய பேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா உண்டு பண்ணிடும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அப்பப்போ நடக்கிறது, இந்த கோவக்காய் வாங்கும் போதெல்லாம் நினைப்பேன் இன்னைக்கு எப்படியாவது கோவக்காவை குக் பண்ணி சாப்பிட்றணும்னு. நான் இது வரைக்கும் வாங்கின அன்னைக்கு சமைச்சதே இல்லை. அதில் எப்படியாவது ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகிடும். இந்த ஒரு பழம் வந்து கோவக்காய் பழம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றது எல்லாத்தையும் பழுக்க வச்சு நான் வாங்குற நாளெல்லாம் தூக்கி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த காக்கை இது குரங்குக்கு தான் வச்சுக்கிட்டு இருக்கணும், நான் சாப்பிடவே மாட்டேன். நானும் ஒவ்வொரு முறை பிரதிஜா பண்ணும் போதும் இன்னைக்கு காயா வாங்கும் போதே சாப்பிடுவேன் அப்படின்னு. நடக்கவே நடக்காது. ஒரே ஒரு பழங்க மொத்தத்தையும் கெடுத்துடும், மொத்தத்தையும் பழமாக்கிடும். கோவப்படம் வேகமாக கோவப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுது. அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கு பேர் என்ன பேர், சகவாசம். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்பேஸ், இடத்த மாற்றி வச்சிங்க அப்படின்னா பெரியவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா. நான் சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஃப்ரெண்ட்ஸோட லவ் அது இதெல்லாம் கூட இருந்திருக்கேன், பஞ்சாயத்து அது இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா லவ் அஃபெக்ஷன், அந்த டீனேஜில் ஏதாவது ஒரு லவ் வரும் யாருக்காவது பசங்களுக்குலாம். வந்தோட அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரையில் இருக்கிற பொண்ணை தூக்கி கொண்டு போயிட்டு அவங்களோட பெரியப்பா வீட்டில் சித்தப்பா வீட்டில் சென்னையில் கொண்டு போய் விட்டுருவாங்க. சென்னையில் விட்டோன்னே நீ இல்லைன்னா நான் இல்லைன்னா நீ இல்லை, விஷத்தை குடிச்சிருவோம் அது இதுன்னு வீட்டை கலவரம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இந்த பசங்க. இந்த பொண்ணை தூக்கி அங்கே போட்டோன்னே என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா 3 மாதம் 6 மாதம் கழிச்சு இந்த லவ்வாக இது பண்ணாங்க கேட்டியா எல்லாம் போயிடும். அந்த பையனை மறந்தே போயிடும் அந்த பொண்ணு. அதெல்லாம் ஷேடோ மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பேஸை மாற்றிட்டு அதுக்கு ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா, காலம் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகிடும். இதே நீங்கள் அதே ஸ்பேஸில் வச்சுக்கிட்டு காலத்தை கொடுத்தாலும் என்ன ஆகும், லவ் அதிகமாகிட்டே போகும். நீங்கள் ஸ்பேஸை மாற்றினீங்க அப்படின்னா, அந்த டைம் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிடும், லவ் அஃபெக்ஷன்லாம் போயிட்டு சாதாரணமாக வேறு மாதிரி அவங்கவுங்க காரியத்தை படிக்கிறதுல பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவஸ்தையில் வந்து பார்த்தீங்கன்னா பேதம் பண்ணுறது முக்கியமானது அந்த ஸ்பேஸும், அதுக்கப்புறம் சகவாசம் சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஆச்சரியர் என்ன பண்ணுறார், இந்த காலத்தை பற்றி பேசும்போது சொல்கிறார், மண்பிண்டம், மண்ணை எடுத்து காலையில் சுவாமி அந்த பானை பண்ணுறவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தேன் அது மண், ஈவினிங்கில் பார்த்தேன் அது என்னாச்சு மண்பிண்டம், மறுநாள் காலையிலேயே அது மண்பிண்டமாக இருந்துச்சு. ஆனால் மறுநாள் ஈவினிங் பார்க்குறேன் அந்த மண்பிண்டம் என்ன ஆயிடுச்சு, பானையா ஆயிடுச்சு, பானை சட்டி ஆயிடுச்சு. இதில் வந்து ஆச்சாரியர் சொல்கிறாரு கடாகாரோ அநாகதம். இப்போ நான் கேட்கும்போது அந்த இவன் என்ன சொன்னான், மண்பானை பண்ணுறவன் என்ன சொன்னா, எதுக்கு இந்த மண், அப்போ நான் பானை பண்ணுறதுக்கு சுவாமி அப்படின்னா. பானை எங்கே இருந்துச்சு அப்போ மண்ணாக இருக்கும்போது, அப்போ நான் எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் இருந்துச்சு பானை. அப்போ ப்ரெசண்ட்டில் என்ன இருந்துச்சு மண். ஆனால் அந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிற மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவஸ்தா மறைஞ்சிருக்கு, ஃப்யூச்சராக இருக்கக்கூடிய பானை அந்த மண்ணில் மறைஞ்சிருக்கு. அப்போ மண்ணில் ஃப்யூச்சர், அநாகதம்னா ஃப்யூச்சராக இருக்கக்கூடிய பானை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் இருந்துச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறோம் மண்ணை ஈஸியாக செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. என்னோட ரிஷிகேஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஹர கைலாஷம் ஒரு ஆசிரமம் இருக்கு. நம்ம கைலாஷ ஆசிரம பரம்பரை, நம்ம பரம்பரையில் அதான் கைலாஷ ஆசிரம பரம்பரை தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைலாஷ ஆசிரமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மகான் இருந்தார், ஹரிஹர தீர்த்தர் அப்படின்னு பேர், பெரிய மகான். சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷில் எல்லாத்தாலையும் ஒத்துக்கிட்ட ஒரு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தராக அவர் இருந்திருக்கார். இப்போ நம்ம ரமணர் அப்படின்னா எப்படி சொல்கிறோம், அது மாதிரி ரிஷிகேஷில் வந்து ஹரிஹர தீர்த்தர் அப்படின்னு ஒரு பெரிய சுவாமி இருந்தார். 80s வந்து பார்த்தீங்கன்னா சமாதி ஆகிட்டார். அப்போ அவரோட இதில் தான் என்னோட ஆச்சாரிய சுவாமிலாம் அவங்களோட ஆசிரமத்தில் இருந்தாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா போய் சுவாமிக்கு ஒரு சிலை பண்ணணும் அப்படின்னு
என்ன பண்ணாங்க, அஜ்மீர் பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க, ஜெய்ப்பூர் பக்கத்தில். அங்கே தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒயிட் ஸ்டோனில் வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள் ஸ்டோனில் சிலை பண்ணுறது. இந்த மார்பிள் ஸ்டோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டோனாக போட்டு வச்சுருப்பாங்க. ஸ்லைஸ் பண்ணாமல் பெரிய பெரிய ஸ்டோன் பெருசு பெருசாக இருக்கும். வெள்ளையாக ஏக்கர் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி கிடக்கும். அது மாதிரி இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஜோத்பூர் பக்கத்துலலாம் அது மாதிரி நிறைய இருக்குது. அதை தான் ஸ்லைஸ் பண்ணி நமக்கு மார்பிளாக கொண்டு வந்து கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஆனால் வரும்போதெல்லாம் பெருசாக தான் இருக்கும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5-6 சாதுக்கள் போய் சாமியோட ஃபோட்டோவையும் எடுத்துக்கிட்டு சாமிக்கு வந்து ஒரு விக்கிரகம் பண்ணணும் சாமிக்கு அப்படின்னு போயிருக்காங்க. அந்த சிற்பி என்ன பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேராக போய் நின்னான ஒரு 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 கல்லுக்கு முன்னாடி. இது நல்லா இருக்கே அப்படின்னு மற்றவங்களாம் சொல்லியிருக்காங்க. மற்றவங்களாம் சொல்லுவாங்க, இந்த கல் சூப்பராக இருக்கே அப்படின்னு. சுற்றி வந்து பார்ப்பானா. பார்த்துட்டு உங்கள் சாமி இதில் இல்லை. என்னங்க இது, எங்கள் சாமி இதில் இல்லையா? இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குமா, என்னடா அது, நமக்கு கல்லு தான் தெரியுது, அவருக்கு எப்படி சாமி இருக்காரு இல்லையான்னு எப்படி தெரியும் அவருக்கு? அடுத்த கல் இது மாதிரி காலையில இருந்து உச்சி வெயில் அடிக்கிற வரைக்கும். ராஜஸ்தானோட உச்சி வெயில் எப்படின்னு தெரியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லா ஏறி இறங்கி ஒரு அந்த சில்பி வந்து போயிட்டே இருக்காராம். இவங்களுக்குலாம் தெரிஞ்சு போச்சான், இவர் ஏதோ நம்மளை அலைய வைக்கிறாரு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன ஒரு பைத்தியமா இருக்குமோ, ஒவ்வொரு கல்லுக்கு முன்னாடியும் போய் நிற்கிறாரு. இதுல இல்லை ஒரு அது ஏக்கர் கணக்கில் கல்லை போட்டு வச்சிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நொந்து போயிட்டாங்களாம். போயிட்டு என்ன பண்ணார், கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் பார்த்துட்டு அவர் சொன்னாராம், இதுலேயும் உங்கள் சுவாமி இல்லை, அதனால புதுசாக கல் வரட்டும், அடுத்த வாரம் வாங்க அப்படின்ட்டு. இவங்களுக்கு பகீர், ஏங்க எதையாவது ஒரு கல் எடுத்து பண்ண வேண்டியது தானேங்க அப்படின்னா, இல்லை சாமி அப்படிலாம் பண்ண முடியாது, உங்கள் சாமி எந்த கல்லில் இருக்காரோ அந்த கல்லில் தான் பண்ண முடியும் அப்படின்னு. அடுத்த வாரத்தில் திரும்பவும் போயிருக்காங்க ரிஷிகேஷ்லேருந்து எல்லாம் சேர்ந்து கிளம்பி போனோன்னு இவர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய கல் வந்துருக்கு. இவர் போய் நின்று பார்த்துட்டு என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சாமி இந்த கல்லில் இருக்காரு அப்படி. இவங்களுக்கு ஒன்றும் தெரியல, என்னடா இது அப்படின்னு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த காரியம் பண்ணுறவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிபுணத்தன்மை இருக்கும். அப்போ கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி எப்படி இருந்தார், ஃபியூச்சரில் இருந்தார், வெளிப்படலை. அநாகத அவஸ்தையில், அநாகதம்னா ஃபியூச்சர்ல வரக்கூடிய சுவாமி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லு ரூபத்தில் இருந்தார். அப்போ பானை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் தான் பானை வரப்போகுது. ஆனால் அந்த பானை வந்து பார்த்தீங்கன்னா மண் பிண்டத்தில் என்னவா இருக்கு, எதிர்கால மண்பானையா என்னவா இருக்கு, பிண்டத்தில் இருக்கு. அநாகதா கடாக்காரோ அநாகதம் லக்ஷணம் ஹித்வா. அது என்ன பண்ணுச்சு தெரியுங்களா, அந்த அந்த எதிர்கால பானை எங்க இருந்துச்சு, அந்த பிண்டத்தில் இருந்துச்சு. அந்த பிண்டம் என்ன பண்ணுச்சு, பிரசன்ட்ல பிண்டம்னு. இப்போ ஈவினிங் இது பிரசன்ட்ல வந்து அது பிண்டமா இருந்துச்சு. பிரசன்ட்ல இருக்கிற பிண்டமா இருக்கிற காலத்திலேயே அதுல ஒரு ஃபியூச்சர் பானை அங்க இருந்துச்சு. அது மறுநாள் காலையில என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பிண்டத்தை எடுத்து வச்சு சக்கரத்துல வச்சு அந்த பிண்டத்தை இவன் என்ன பண்றான், வணையிறான். சக்கரத்தை சுத்த விட்டு பானையை வணையும் போது பானை ஃபார்ம் கிடைச்சோன்னு என்னாச்சு, அந்த பிண்டாக்காரம், பிண்டம்ன்றது அது என்ன பண்ணிடுச்சு, லாஸ் பண்ணிடுச்சு. அப்ப பிண்டம் பிரசன்ட்ல இருந்த பிண்டம் சக்கரத்துல வைக்கிற வரைக்கும் பிண்டமா இருந்துச்சு. அந்த பிண்டம்ன்ற பிரசன்ட் அது என்ன பண்ணிடுச்சு, லாஸ் பண்ணிட்டு ஹித்துவா அதை விட்டுட்டு என்ன பண்ணிச்சு அப்படின்னா வர்த்தமான லட்சணம் கடாக்காரோ பிரதிபத்தியது. அது என்ன பண்ணிச்சு அப்படின்னா பானையா நிகழ்காலமா ஆயிடுச்சு, வர்த்தமான காலமா, பிரசண்டா பானை ஆகி போச்சு. அப்போ மண்பிண்டம்னு சொல்லிக்கிட்டு இருந்த பிரசன்ட் போயிட்டு அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மண்பானைன்ற பிரசன்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து விட்டது. அப்போ ஒரு பிரசன்ட் வரும்போது அது என்ன பண்ணுது, பாஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒன்ன வந்து பாஸ்ட் ஆக்கிடுது. இப்ப நான் கேட்கிறேன், பானையில என்ன அவஸ்தை இருக்கு, பிரசன்ட்ல பானைனாவே அதுல எத்தனை அவஸ்தை இருக்கணும், 3 அவஸ்தையும் இருக்கணும். அந்த பிண்டத்துல இன்னும் பானையை வந்து நீங்க என்ன பண்ணல, இன்னும் வந்து இதுல பேக்கிங் பண்ணல, சூளையில வச்சு பேக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ஹார்ட் ஆகும். அப்ப பானை ஃபார்ம் கிடைச்சாலும் வெட்டி எடுத்து அப்படியே கையில 2 பிடிச்சி கொண்டு போய் அப்படி வைப்பாங்க. கொஞ்சம் கை வச்சிங்கனாலும் என்ன ஆயிடும், ஸ்பாயில் ஆயிடும்.
அப்ப நீங்க பானை ஆக்காரமா பண்ணதுக்கு பிறகு கூட வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா பிண்டம் அப்படின்ற அவஸ்தை, பாஸ்ட் அவஸ்தை வந்து பாத்தீங்கன்னா பிண்டம்ன்ற பாஸ்ட் அவஸ்தை அதுல இருக்கு. அது பானைன்ற பிரசன்ட் அவஸ்தையில இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அது என்னைக்கா ஒரு நாள் உடஞ்சி போகுமா? உடஞ்ச பானை ஆகுமா? அப்ப உடஞ்ச பானைன்ற ஃபியூச்சர் அவஸ்தையும் அந்த பானையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப பிரசன்ட்ல கடந்ததும் இருக்கு, ஃபியூச்சரும் இருக்கு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது பிரசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தை பிரதிபத்தியதே இது லட்சணத்தக பரிணமத்தே. அப்போ வாஸ்தவத்துல மண்ணு, மண்பிண்டம், பானை, உடஞ்ச பானை அப்படின்னு நம்ம சொல்ற இந்த தர்மத்துல இருக்கிறது எல்லாத்துக்கும் யாரு கேம் பண்ணிருக்கா? காலம். அந்த காலத்தோட பரிணாமம் தான் அவஸ்தைய வந்து பாத்தீங்கன்னா பரிணமிக்க வைக்குது. காலம் இல்லாம போச்சு அப்படின்னா ஒரே காலத்துல இது எல்லாம் கிடைக்காது. அப்ப வந்து காலத்துல பேதம் இருக்கு. காலம்தான் தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தர்மத்தை இன்னொரு தர்மமா அவஸ்தா பரிணாமத்தை அடைய செய்விக்கின்றது. தெரிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் கடோ நவ புராணதாம். சரி, பானையை பண்ணி வீட்டுல கொண்டு வந்தாச்சு. பானையை வந்து பாத்தீங்கன்னா வந்து டங் 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 டங்குன்னு தட்டி பார்ப்போம். நல்லா வெண்கல சப்தம் வரணும் பானை. திருவண்ணாமலைக்காரங்களுக்கு பானையே பண்ண தெரிய மாட்டேன். சென்னையில தான் போய் பானை வாங்கிட்டு. இல்லைன்னா கேரளாவில் நல்ல பானையெல்லாம் கிடைக்குது. நான் போன முறையே போனப்போ பார்த்தேன். நல்ல பைப் வச்ச மாதிரி நல்ல நல்ல பானை, நல்ல ஆர்ட்டாக பண்ணுறாங்க இதெல்லாம். நான் எங்கேயோ பார்த்தேன் கேரளாவில் போயிட்டு, ஐயோ இது விட்டுட்டு போகிறோமே தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு வந்தேன் நான். அவ்வளோ நல்ல நல்ல பானையெல்லாம் இருக்குங்க. இந்த நம்ம வள்ளுவர் கோட்டை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இப்போல்லாம் வச்சுருக்கானு தெரியல. முன்னாடிலாம் சென்னையில் வந்து வள்ளுவர் கோட்டை பக்கத்தில் நிறைய விதவிதமாக பண்ணி வச்சுருப்பான். இப்போ இருக்கான்னு தெரியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பானை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வாங்குவாங்க? டங் 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 டங்குன்னு இருக்குல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பானை வாங்குறவங்கள பாருங்க, டங் 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 டங்னு தட்டி பார்த்து வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா பேக்கிங் சரியா இருக்கா, சூளையில வச்சு நல்லா வெந்திருக்கான்னு பார்க்குறேன். நல்ல வெந்த பானையா வாங்கிட்டு வந்து வச்சு ஆயிடுச்சு. எனக்கு இப்போ வாங்கின பானை நல்லா இன்னும் சில்லுன்னு இருக்குல்ல. இது வாங்கி 1 வருஷத்துக்கு ஆயிடுச்சு இல்லை, 2 வருஷம் ஆக போகுது. இப்போ ஒரு பானை எனக்கு பானையே செட் ஆகாது. பானை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து வச்சோன்னா சில்லுன்னு ஒரு வாரம் 10 நாள் இருக்கும். அது அப்புறம் ஐயோ என்னடா அது இப்படி ஆகிப்போச்சு. 6 மாதம் நல்லா இருக்கும், அது அப்புறம் போயிடும். இப்போ 2 வருஷமா ஒரு பானை வச்சிருக்கோம். அவ்வளோ ஃப்ரிட்ஜ் வாட்டர் மாதிரி இருக்கும். சில்லுன்னு குடிச்சா என்ன சுகமாக தெரியல இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பானை ஒரு 5-6 பானை வரிசையாக அடுக்கி வச்சிருக்கேன். அப்போ வாங்கும்போது புதுசு. அது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா கடோ நவ புராணதாம் பிரதிக்ஷணம் அனுபவன். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த புது பானை பேக்கிங் பண்ணி சூளையில இருந்து எடுத்ததுக்கு பிறகு அது என்ன ஆகுது? புது பானை நம்ம சொல்றோம். ஆனா அது ஒவ்வொரு க்ஷணமும், ஒரு மணி நேரம், ஒரு மாசம் இல்ல, ஒவ்வொரு பிரதிக்ஷணமும் அது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா புதுசா பழசு, புதுசு பழசுன்னு பழசாகிக்கிட்டே போகுது. பழசாகிக்கிட்டே போய் பிரதிக்ஷணம் அனுபவன். இப்ப கேட்கிறேன், பானை புதுசாச்சு, முன்னாடி புதுசு, இப்ப புதுசு இல்லை, இப்ப பழசு, புராணம் ஆயிடுது. அனுபவன் அவஸ்தா பரிணாமம். ஒரு டைம்ல என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா வாங்கின புதுசுல சில்லுன்னு இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதோட அவஸ்தா என்ன ஆகி போச்சுன்னா பூச்செடி வைக்கலாம் ஓரமா எடுத்து வச்சிருக்கேன். எதுக்கு அப்படின்னா மேல இருக்கிறத தட்டி எடுத்துட்டு ஒரு மண்ணை கொட்டி வச்சு செடியை வச்சுட்டா அப்ப அதை தண்ணி வைக்க முடியாதா? தண்ணிலாம் வைக்க முடியாது, வேஸ்ட். அப்ப அவஸ்தையில வந்து பாத்தீங்கன்னா பேதம் வந்துருச்சு. குளிர்ச்சி தரக்கூடிய பானை குளிர்ச்சி தராம தண்ணி ஆயிடுச்சு. அப்ப பானைன்ற தன்மை அதுல இருந்து போயிடுச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவஸ்தா பரிணாமம் பிரதிபத்தியதை. அப்ப அவஸ்தை அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா டைமை வச்சுக்கிட்டு, காலத்தை வச்சுக்கிட்டு புதுசு பழசு அப்படின்ற தன்மையை அடைந்து விடுகிறது. அப்போ காலம் வந்து பாத்தீங்கன்னா இங்க 3வதா சொல்றாரு. நான் நேத்து வரைக்கும் இப்ப வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஒன்னு ஸ்பேஸ்ல அவஸ்தா பரிணாமம் நடக்கும், சகவாசத்துல பரிணாமம் நடக்கும்னு. இங்க ஆச்சாரியார் 3வது ரீசனையும் கொண்டு வந்துட்டார். காலத்தினால ஒண்ணு என்ன ஆகும்? புதுசு பழசு அப்படின்னு. எப்படி எக்ஸாம்பிள், நான் வந்து 13 வயசுல வந்து பாத்தீங்கன்னா பால்ய அவஸ்தையில இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எவ்வன அவஸ்தைக்கு 25 வயசுல ஆனேன். அதுக்கப்புறம் இப்ப 50 வயசுல மத்தியம அவஸ்தைக்கு வந்துட்டேன். இன்னும் ஒரு 70 வயசுல வந்து பாத்தீங்கன்னா விருத்த அவஸ்தை அடைஞ்சிருவேன்.
அப்போ நான் அவஸ்தாபேதம் எல்லாம் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா என்னுடைய காலத்தை வச்சுக்கிட்டு நான் பேதத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்றேன். ஒரு காலத்துல நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கேதார்நாத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா 3 மணி நேரத்துல ஏறி முடிச்சிடும். இப்ப முடியுமான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். முடியுமா? ஏன் அப்படின்னா 30 வயசு 28 வயசு 30 வயசுல பண்ணது வேற. இப்ப போய் பார்த்தாதான் தெரியுது. மூச்சு இறக்க இறக்க தண்ணி குடிக்க வேண்டியிருக்கும். ஏக்தம்லாம் ஏறி இருக்கேன். நான்லாம் பலமுறை ஏறி இருக்கேன். ஏக்தம் கௌரிக்குண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஏற விட்டோம் அப்படின்னா கட 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 கடன்னு மேலே ஏறிட்டு போய் 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்தை போய் நின்றுவோம். எந்த இடத்துல நிற்கவே மாட்டாங்க. போயிட்டே இருப்போம் டயர்டே இல்லாமல். இப்போ முடியுமா சாமி? நான் முடியாது. ஏன் அப்படின்னா சரீரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவஸ்தா பரிணாமம் நடந்திருக்கு. அப்போ சரீரத்தில் அவஸ்தா பரிணாமம் நடந்தோன்னே அவஸ்தைன்னு என்ன அர்த்தம்? பழைய எனர்ஜி இல்லாமல் போச்சு சரீரத்தில். அப்போ அவஸ்தையில யாரு காரியம் பண்ணியிருக்கா? இப்போ கேட்பீங்க, யாரு காரியம் பண்ணியிருக்கா? காலம். 20 வருஷம்ன்ற காலம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச பண்ணியிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவஸ்தையில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸு, அவஸ்தையில சகவாசம், அவஸ்தையில வந்து பார்த்தீங்கன்னா காலம். இந்த மூன்றும் அவஸ்தையை மாத்திரத்துக்கு உபயோகப்படும். இது தர்மினோ அப்படி தர்மாந்தர அவஸ்தா. இப்ப மண்ணுன்ற தர்மி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிப்போச்சு? மண் பிண்டம்ன்றத அடைஞ்சது. அந்த மண் பிண்டம் வந்து பார்த்தீங்கன்னா பானையாச்சு. அப்ப மண்ணுன்ற தர்மி, அந்த மண்ணுன்ற தர்மி என்ன பண்ணுச்சு அப்படின்னா மண் பிண்டம்ன்ற பாவத்தை அடைஞ்சது, தர்மத்தை. மண்பிண்டம் என்னாச்சு? தர்மாந்தரத்தை பிராப்தி பண்ணுச்சு, வேற ஒரு தர்மத்தை பிராப்தி பண்ணுச்சு. மண்ணு தர்மி, மண்ணுக்கு மேல இருக்கிறது எல்லாம் தர்மங்கள். மண்ணுன்ற தர்மி என்ன ஆயிடுச்சு? முதல்ல மண் பிண்டம்ன்ற தர்மத்தை பரிணாமத்தை அடைஞ்சது. மண் பிண்டத்துக்கு மேல இருக்கிறது எல்லாம் தர்ம பரிணாமம். மண்பிண்டம் பானையாச்சு, பானை உடஞ்ச பானையாச்சு, உடஞ்ச பானை மண்ணு சில்லாச்சு, மண்ணு சில்லு திரும்ப என்ன ஆயிப்போச்சு? மண்ணு. அப்போ மண்ணு ஆரம்பிக்கும் போது மண்ணு தர்மியா இருந்துச்சு. அதுக்கு மேல மெதுவா பரிணாமங்கள் எல்லாம் நடந்துச்சு. தர்மினோ அப்படி தர்மாந்தர அவஸ்தா. அப்ப மண்ணு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு அவஸ்தைய, பிண்டம்ன்ற அவஸ்தையை அடையுது. தர்மசியாபி, அந்த மண்பிண்டத்திலையும் கூட நிறைய தர்மங்கள் பரிணாமத்தை அடையுது. என்ன பரிணாமம்? மண்பிண்டம், மண்பானை, உடஞ்ச பானை, புது பானை, பழைய பானை, உடஞ்சி போன பானை, சில்லு, அதுக்கப்புறம் இத்தனை பரிணாமத்தை அடைஞ்சு கடைசியில திரும்ப மண்ணா போச்சு. மண்ணுல இருந்து உண்டாச்சு, மண்ணிலேயே எல்லா அவஸ்தைகளும் லயத்தையும் அடையுது. தர்மசியாபி லக்ஷணாந்தரம். அப்ப என்ன சுவாமி நடந்திருக்கு அப்படின்னா அந்த தர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் அவஸ்தா பேதம் மட்டும் நடக்கல. தர்மத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா லட்சண பேதம், காலம் வேற பரிணாமத்தை அடைஞ்சிருக்கு. அப்போ ஒரு தர்மத்துல கால பரிணாமம், அதுக்கு பேர் லட்சண பரிணாமம் பேரு. அந்த காலம் அவஸ்தையில பரிணாமத்தை உண்டு பண்ணுது. அவஸ்தையில புதுசு பழசு இதெல்லாத்தையும் உண்டு பண்ணுது. பண்ணதுக்கு பிறகு ஏக்க ஏவ திரவிய பரிணாமம். அப்போ வாஸ்தவத்துல என்ன சுவாமி பரிணாமம் அப்படின்னா மொத்தம் 3 பரிணாமம். ஒன்று தர்ம பரிணாமம், 2வது வந்து பாத்தீங்கன்னா லட்சண பரிணாமம், அதுக்கப்புறம் 3வது என்னது அவஸ்தா பரிணாமம். ஆனா வாஸ்தவத்துல பரிணாமம் எங்க நடக்குது அப்படின்னா அந்த மேட்டர்ல தானே நடக்குது, தர்மத்துல தான் நடக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தர்மத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா காலம்ன்ற லட்சணம் ஒர்க் பண்ணி அதுல அவஸ்தான்ற பேதத்தை வந்து பாத்தீங்கன்னா உண்டு பண்ணுது. அப்ப பரிணாமம் எத்தனைன்னு யாராவது கேட்டாங்கன்னா இது ஏக்க ஏவ திரவிய பரிணாமம். அப்ப நீங்க சொல்லலாம் வாஸ்தவத்தை பரிணாமம் மேட்டர்ல மட்டும்தான் பரிணாமம். மேட்டர்ல என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டா டைம் ஒர்க் அவுட் ஆகுது. டைம் ஒர்க் அவுட் பண்ணோன்னு என்ன நடக்குது? அவஸ்தாபேதம் நடக்குது. ஆனா வாஸ்தவத்துல லட்சண கால பரிணாமமும் அவஸ்தா பரிணாமமும் எங்க நடக்குதுன்னா திரவிய அந்த இதுல மேட்டர்ல தான் பரிணாமம் நடக்குது. அப்ப வாஸ்தவத்துல மேட்டர்ல தான் பரிணாமம், திரவிய பரிணாமம்னு பேரு. திரவியம்னா மேட்டர், மேட்டர்ல தான் பரிணாமம் நடக்குது, தர்மத்துல தான் பரிணாமம் நடக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பேதேன உபதிரிஷித்த இது. ஆனா அந்த ஒரு தர்மத்துல நடக்கிற பரிணாமத்தை தான் நம்ம என்ன பண்றோம்? லட்சண பரிணாமம், அவஸ்தா பரிணாமம்னு பிரிச்சு தர்ம பரிணாமத்தை தான் 3ஆ நம்ம சொல்றோம். வாஸ்தவத்துல பரிணாமம் எத்தனை? 1. இப்ப நீங்க கேக்குறீங்க மூல பிரகிருதி தான் வந்து பாத்தீங்கன்னா பேஸு,
மூல பிரகிருதியில இருக்கக்கூடிய மேல இருக்கிறது யாரு? சத்துவ ரஜஸ் தமஸ். அப்ப பேதங்கள் எல்லாம் எங்க நடக்குதுன்னு யாராவது கேட்டா என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறது ஒரே ஒரு பரிணாமம், 3 குணங்கள்ல நடக்கிற பரிணாமம் தான் காலம், தேசம், வஸ்து அப்படின்னு நம்ம பிரிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப பரிணாமம் எங்க நடக்குதுன்னா வேதாந்தத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கிறது. பரிணாமம் எங்க நடக்குது அப்படின்னா வெளியில எல்லாம் சொல்லாதீங்க. என் தேகம் மாறி போச்சு, ஏன் இது ஆகி போச்சு, அது காலம் போச்சு, அது இது எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா 3 குணங்களுக்குள்ளார போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப பரிணாமம் எல்லாம் எதோட பரிணாமம்னா 3 குணங்களோட பரிணாமம் தான். அடிச்சா அதை தான் நம்ம பாத்தீங்கன்னா விதவிதமா பிரிச்சு சொல்றோம். கேட்டா பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய ரீசன் சொல்றாங்க. நான் எல்லாத்துக்கும் சொல்றது கர்மா, என்னது பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்றது. எது வந்தாலும் எது நடந்தாலும் பிராரப்த கர்மா, மூல காரணம் அதான். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அதுக்கும் மூலம் ஏன் பிராரப்த கர்மமும் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் மூல காரணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மூல பிரகிருதி, அது தர்மி. அப்ப தர்மியில சேஞ்ச் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா தர்மியில சேஞ்ச் நடக்குது, அது நித்தியம். தர்மிக்கு மேல இருக்கக்கூடிய தர்மங்கள்ல தான் 23 தத்துவங்கள்லையும் என்ன ஆயிட்டு இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. யாரு மாற்றம் பண்றா அப்படின்னா 3 குணங்களோட பரிணாமம். அப்ப பரிணாமம் பாத்தீங்கன்னா ஏக்க ஏவ, ஒரே ஒரு பரிணாமம் தான். 3 குணங்களோட விச்சலனத்தினால விமர்தத்தினால என்ன ஆயிடுது, ஏற்றத்தாழ்வால நடக்கிறது மட்டும்தான் பரிணாமம் அப்படின்னு முடிவுக்கு வரலாம். அப்ப வேதாந்தம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை பத்தி அதிகம் விசாரம் வேதாந்தத்துல இல்லை. அதிக விசாரம் பாத்தீங்கன்னா மற்ற இப்ப நான் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கிரந்தம் இருக்கு. நியாய பிரகாஷிக்கான ஒண்ணு இருக்கு, நிறைய கிரந்தங்கள் பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த பெரிய பெரிய கிரந்தங்கள்ல தர்க்க கிரந்தங்கள்ல மட்டும்தான் இதை பத்தி வேதாந்தத்தை விசாரம் இருக்கும். யாராவது சும்மா சாதாரணமா படிக்கிறவங்கள்ட்ட விருத்தி பிரபாகரம், அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா நிறைய நிறைய கிரந்தங்கள் தர்க்க கிரந்தங்கள் இருக்கு. டக்கு ஞாபகம் ஒரே ஒன்று எடுத்துங்க, விருத்தி பிரபாகரம்னு ஒரு கிரந்தம் இருக்கு. இது மாதிரி நியாய கிரந்தங்கள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா வேதாந்த கிரந்தங்கள்ல இந்த காலத்தை பத்தி, டைமை பத்தி, ஸ்பேஸை பத்தி, மேட்டரை பத்தி எல்லாம் விசாரம் இருக்கும். ஆனா இப்ப நம்ம படிக்கக்கூடிய வேதாந்த கிரந்தங்கள்ல என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகம் இதை பத்தின விசாரம் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. டீக்காக்காரங்க எங்கேயாவது கொண்டு வருவாங்க, பிருகதாரண்யம், சாந்தோக்கியம், பிரம்மசூத்திரத்துல. வேற எங்கேயுமே பாத்தீங்கன்னா இதை பத்தி விசாரம் இல்லை. நான் சொல்றேன், நாளைக்கு ஒன்று சொல்ற ஒரு கிரந்தம், அதுல பாத்தீங்கன்னா இந்த டைம் ஸ்பேஸ் மேட்டரை பத்தி ரொம்ப நல்ல வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க வேதாந்த திருஷ்டியில இருந்து. ஆனா பொதுவா நம்ம ஏன் வேதாந்த திருஷ்டியில இருந்து இந்த 3த்தையும் அதிகம் விசாரம் பண்ணல அப்படின்னா இதை எல்லாத்தையும் தூக்கி எதுக்குள்ளார போட்டுறோம், திரிகுணாத்மிகா மாயைக்குள்ளார போட்டு 3 குணங்களை மட்டும்தான் விசாரம் பண்றோம். ஏன்னா இந்த பரிணாமம்ன்றதே பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்ன பரிணாமம், குணம், 3 குணங்களோட பரிணாமம் மட்டும்தான் பரிணாமம். அதைதான் நம்ம என்ன பண்றோம், பல விதங்கள்ல கால பரிணாமம்னு சொல்றோம். காலம் எல்லாத்தையும் மாத்திடுச்சுன்றோம். நம்ம தானே எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கோம், காலம் கலிகாலம், கலிகாலம் இப்படி ஆயிப்போச்சு, கலிகாலம் இப்படி ஆயிப்போச்சுன்றோம். எங்க ஆச்சாரியார்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ராமானுஜ சுவாமி என்னன்னா அடிக்கடி சொல்லுவார், குணத்தை வச்சேதான் எங்க ஆச்சாரியார் சொல்லுவார், இதெல்லாம் மாறும்பா அப்படின்னு. எப்படி சாமி மாறும்? இப்போ பாத்தீங்கன்னா ரஜோகுணம் போயிட்டு இருக்கு. ரஜோகுணத்துல பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, ஒவ்வொருத்தருக்கும் தசா புத்திலாம் சொல்லுவோம். நம்ம ஜோசியத்துல பாத்தீங்கன்னா தசா சொல்லுவோம், புத்தி சொல்லுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப போயிட்டு இருக்க காலம் பாத்தீங்கன்னா ரஜோகுணம் போயிட்டு இருக்கு. ரஜோகுணத்துல பாத்தீங்கன்னா தமஸ் புத்தி போயிட்டு இருக்கு. அதனால இப்ப இப்படிதான் இருக்கும். அது இப்படியே போகுமா சுவாமி அப்படின்னா போகாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குணம் என்ன பண்ணும், திரும்ப சேஞ்ச் ஆகுமா? அப்ப பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்ப திரும்பவும் சத்துவ குணம் வரும். சத்துவ குணம் வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் பவித்திரமா இங்க இருக்கிறதெல்லாம் நல்லா நடந்துகிட்டு தான் இருக்கும். இல்ல சத்துவ புத்தி போச்சுனாலும் நல்லா நடக்கும், சத்துவ தசை போச்சுனாலும் நல்லா இருக்கும். அப்ப அதால பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். குணத்தை வச்சுதான் சொல்றோம். ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த குணத்தோட விட்டுட்டு காலம் கெட்டு போச்சு, காலம் கெட்டு போச்சு, காலம் கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். முன்னாடி காலத்துல எல்லாம் நல்லா இருந்துச்சு, இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படின்றோம். வாஸ்தவத்துல கால பரிணாமமா இருக்கட்டும், இல்ல பாத்தீங்கன்னா முன்னாடி நான் எப்படி இருந்தேன் இப்ப இப்படி இருக்கு, ஐயோ இப்படி ஆயிப்போச்சே, எனக்கு வெயிட் லாஸ் ஆயிப்போச்சே அப்படின்னா, இதுல வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவும் யார் பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டா சத்வ ரஜஸ் தமஸ் தான் காரியம் பண்ணிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த சத்வ ரஜஸ் தமஸோட பரிணாமத்தை தான் வேற வேற விதங்கள்ல சொல்றோம். அது மட்டும் இல்லாம ஏவம் பதார்த்தாந்தரேஸ்வபி யோஜ்யமிதி,
இப்ப நம்ம சொன்னோம் நல்ல கரெக்டா வந்து ஞாபகம் நியாய பாஸ்கரன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏவம் பதார்த்தாந்தரேஸ்வபி யோஜ்யமிதி. இப்ப நம்ம சொன்னது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், எல்லா பதார்த்தங்களிலும் பார்த்து கொள்ள வேண்டும், மற்ற எல்லா பதார்த்தங்கள்லையும். அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய தத்துவம் ஆகாச தத்துவம் வரைக்கும் இருக்கிற எல்லாத்திலையும் 23 தத்துவங்கள்லையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 3 விஷயத்தை பார்க்கணும். என்ன இருக்கும்? தர்ம பரிணாமம், லட்சண பரிணாமம், அவஸ்தா பரிணாமம். இந்த 3 இருக்கும். வாஸ்தவத்துல பரிணாமம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்மத்துல தான் பரிணாமம் நடக்குது. 23 தத்துவங்களுக்கு மேலதான் பரிணாமம் நடக்குது. அவஸ்தா பரிணாமம். யாரு அவஸ்தையை பரிணமிக்கிறா? காலம் பண்ணுது. நியாயப்பிரகாசம் நூல் வந்து பாத்தீங்கன்னா நியாயப்பிரகாசம் அப்படின்னு பேர். அதுல ரொம்ப டீட்டெயிலா இந்த காலத்தை பத்தி எல்லாம் பேசுது. இப்ப நான் பேசுறதுல நிறைய விஷயங்கள் அந்த தர்க்க கிரந்தங்கள்ல இருந்தா உங்களுக்கு நான் சொல்லிட்டு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் வந்து வாஸ்தவத்துல எங்க நடக்குதுன்னா 23 தத்துவங்கள் தர்மம்னு பேர். அந்த 23 தத்துவங்களுக்கு மேலதான் பரிணாமம் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் தர்ம பரிணாமம். அந்த தர்ம பரிணாமத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா காலம் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு தர்மத்தை வேற ஒன்னா அவஸ்தையில உண்டு பண்ணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பரிணாமங்கள் எல்லாம் 23 தத்துவங்கள்ல நடக்குது. இந்த 23 தத்துவங்களுக்கும் பேசா யாரு பண்றா பரிணாமத்தை? 3 குணங்கள் தான் பண்ணுது. இந்த 3 குணங்களை உடைய மாயையில நடக்கிறது தான் என்னது காரியத்துல தெரியுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரைட்டா? அப்போ மூல பிரகிருதி நித்தியமா இருக்கு. வெளியில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் யாரு தடுத்தாலும் நிப்பாட்ட முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எதை குறிச்சு வந்து பாத்தீங்கன்னா கவலைப்படவே படாது. ஏன் அப்படின்னா மாறிட்டே இருக்கும். சத்தியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறிட்டே இருக்கும். எந்த கொம்பனாலையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது? ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. மாறிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். எல்லாம் மாறி போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற சர்வமும் மாறிக்கொண்டே இருக்கும், பரிணாமத்தை அடைஞ்சு கொண்டே இருக்கும் அப்படின்னு எல்லா வஸ்துக்கள்லையும் இதை பார்த்து கொள்ள வேண்டும். அது அப்புறம் ஆச்சாரியர் அடுத்த பேஜ்ல சொல்றார், ஏதே இந்த தர்ம லட்சண அவஸ்தா பரிணாமாக. இந்த சொல்லப்பட்ட 3 பரிணாமங்களும் தர்மி ஸ்வரூப அனதிக்ராந்தா. சரி, இந்த பரிணாமங்கள்லாம் எங்க நடக்குதுன்னு பார்த்தோம். பரிணாமங்கள் எல்லாம் தர்மத்துல 23 தத்துவங்கள்ல நடக்குது. அப்போ என் புத்தி தானே முதல்ல மகத்தத்துவம், புத்தி பிராணன். அதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த லோக்கத்துல இருக்கிற சர்வ பார்ட்டிகல்ஸ்லயும் நடந்துகிட்டே இருக்கு என்டையர் கிரியேஷன்ல. அப்ப இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரிணாமத்தை அடைந்தாலும் இவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தர்மின்னு சொல்லக்கூடிய திரிகுணாத்மிகா மூல பிரகிருதி இருக்குல்ல, இந்த மூல பிரகிருதிக்கு பேர் தர்மின்னு பேரு. அதனுடைய சொரூப அனதிக்ராந்தா, அதனோட சொரூபத்தை தாண்டாமல். என்ன சொரூபம்? மூல பிரகிருதியோட சொரூபம் என்னது? திரிகுணாத்மிகா. திரிகுணாத்மிகா, அவ்வளவுதான். 3 குணங்கள் தான் அந்த மூல பிரகிருதியோட சொரூபம். மூல பிரகிருதினாவே வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்கள். அப்ப அந்த 3 குணங்களை அனதிக்ராந்தான அர்த்தம், தாண்டி செல்லாமல், அதை கடந்து போய் வேற எங்கேயோ சேஞ்சஸ் எல்லாம் நடக்கல, அதுக்குள்ளதான் இந்த எல்லா கிரியேஷனோட எல்லா சேஞ்சஸும் எங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா மாயையில தான் நடந்துகிட்டு இருக்கு. மூல பிரகிருதியில தான் தர்மின்னு சொல்லக்கூடிய மூல பிரகிருதியை தாண்டாம மூல பிரகிருதிக்கு உள்ளதான் எல்லா பரிணாமங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. இது ஏக ஏவ பரிணாமக. வாஸ்தவத்தை அப்ப பரிணாமம் என்னது? ஏக ஏவ பரிணாம. பரிணாமம் ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா மூல பிரகிருதியில இருக்கக்கூடிய திரிகுணாத்மிகா மாயா இருக்குல்ல, அந்த 3 குணங்களோட பரிணாமம்ன்றது மட்டும்தான் பரிணாமம். கன்க்ளூஷன் கொண்டாச்சு. அப்ப பரிணாமம் என்னது? 3 குணங்களுடைய சலனம் தான் பரிணாமம். ஒரே ஒரு பரிணாமம் தான். அதுதான் தர்மத்துல டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணுது, அதுதான் காலத்துல டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணுது, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவஸ்தையில கிரியேட் பண்ணுது. இதுல முக்கியம் எது? காலம். அப்ப மாயா மாயான்னு எங்கெல்லாம் சொல்றீங்களோ அங்கெல்லாம் பிரதானமா நீங்க என்ன கொண்டு வரணும் தெரியுங்களா? காலத்தை கொண்டு வந்துடணும். பகவான் வந்து பாத்தீங்கன்னா காலம்ன்ற மாயையை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை எல்லாத்தையும் கிரியேட் பண்றார்.
அப்ப வந்து காலம்தான் என்ன பண்ணுது, தர்மத்துல அவஸ்தா பரிணாமத்தை உண்டு பண்ணுது. அப்போ காலம்தான் வந்து பாத்தீங்கன்னா அவஸ்தையில பேதத்தை தர்மத்துல உண்டு பண்ணுது. அப்ப இதை எல்லாத்தையும் பண்றது யாரு, திரிகுணாத்மிகா மாயா, ஒரே பரிணாமம் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா சர்வான அமூனு விசேஷான அபிப்ளவத்தே, அந்த ஒரே பரிணாமத்தை தான் நம்ம என்ன பண்றோம், அநேக விசேஷணங்களை போட்டு இது மாறி போச்சு, அது மாறி போச்சு, இது நல்லா இருந்துச்சு. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் சாம்பார் வச்சு ஸ்மெல்லே வர மாட்டேங்குது. முன்னாடிலாம் கத்திரிக்காய் சாம்பார் நல்லா ஸ்மெல் வரும். முன்னாடி தோரம் பருப்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மோந்து பார்த்தா ஸ்மெல்லா வரும் சாம்பார் சாப்பிட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல்லே வர மாட்டேங்குது. வீட்டில் வச்ச சாம்பார் நம்ம பக்கத்துலேயே போய் பார்த்தாலும் நல்லா மூச்சு இழுத்து பார்த்தா கூட ஸ்மெல் வர மாட்டேங்குது. கெட்டு போச்சுன்னா காலவே கெட்டு போச்சு அப்படின்னு இருக்கோம். நம்ம சத்துவகுணம் போச்சு, ரஜோகுணம் தமோகுணம் மேல வாங்கிச்சு, அந்த தன்மை மாறி போச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா விசேஷங்களும் நம்ம இது கெட்டு போச்சு, அது கெட்டு போச்சு, அது இதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லாம் விசேஷான அபிப்ளவத்தை. இவ்வாறு வந்து பாத்தீங்கன்னா இந்த விசேஷங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. தர்ம பரிணாமம், லட்சண பரிணாமம், அவஸ்தா பரிணாமம்னு. வாஸ்தவத்துல என்னது, ஒரே பரிணாமம், குணங்களோட பரிணாமம் தான். ஒரே பரிணாமம், குணங்களோட பரிணாமம். இப்ப கேள்வி வருது, அப்ப பரிணாமம்னா குணத்தோட விட்டுருக்கலாமே. அப்படின்னா கோ அயம் பரிணாமக அப்படின்னா பரிணாமம் சொல்றீங்களே சுவாமி, 3 குணம் சலிச்சுக்கிட்டே இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கு. சலம் குணம் விருத்தம்னு சொல்லிட்டீங்க, அதோட விட்டுருக்க வேண்டியதுன்னு. அப்ப பரிணாமம்னா என்னது? பரிணாமம் இந்த உலகத்தில் நம்ம சொல்றோமே, அந்த பரிணாமம்னா என்னது? எவல்யூஷன் தியரினா என்ன? பரிணாமவாதம் தானே எவல்யூஷன் தியரி. அதுனா என்ன அப்படி நம்ம ஆச்சாரியர் ரொம்ப டெபினிஷன் சொல்றாரு. அவஸ்திதஸ்ய திரவியஸ்ய. அவஸ்திதம்னா நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மேட்டர், திரவியம்னா மேட்டர். அவஸ்திதஸ்ய அப்படின்னா நமக்கு முன்னாடி ஒரு இருக்கிற வஸ்து, இருக்கின்ற ஒரு வஸ்து, நமக்கு முன்னாடி இருக்கின்ற ஒரு வஸ்து. பூர்வ தர்ம நிவர்த்தம், அது முன்னாடி இருந்த தன்னுடைய தர்மத்தை விட்டுட்டு வாழைக்காயா இருந்துச்சு, அது என்ன ஆயிடி போச்சு, இப்போ வாழை பழமா மாறி போச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்க இருந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்து, அது தன்னுடைய முந்தின தர்மத்தை, தன்னோட முந்தின தன்மையை விட்டு நிவர்த்தம் தர்மாந்தர உற்பத்தி, அதன் இடத்துல வேற ஒரு புது தன்மை, புது தர்மம் உண்டாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் பரிணாமக. அதுக்கு பேர் தான் பரிணாமம்னு பேரு. கன்க்ளூஷனுக்கு வரும். ஒரு தர்மம் அதை தன்னுடைய தர்மத்தை விட்டுட்டு புதுசா ஒரு தர்மம் அதன் இடத்துல உண்டாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பரிணாமம். அது எவ்வளவு காலத்துல நடக்கும் சுவாமி? சதா நடந்துகிட்டே. என்னது? லட்சண பரிணாமம், அவஸ்தா பரிணாமம். என்னது? முந்தின இதுல பார்த்தோம்ல, க்ஷணம் நடந்துகிட்டே இருக்கும், புதுசு பழசு. வாழைப்பழம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆனா இன்னொரு பழம் வந்து பாத்தீங்கன்னா பழசு. பழம் தான். வாழைப்பழமா தான் இருக்கு, வாழைக்காயில இருந்து பழமா மாறிடுச்சு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அது பழைய பழம், இப்ப இருக்கிறது புது பழம்னு சொல்றோம். மேல இருக்க தோல் லைட்டா கருப்பாயிருக்கு, பழசாயிடுச்சு. மேல இருக்க தோல் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எல்லோ கலர்ல இருக்கு, எந்த டாட்ஸும் இல்லாம இருக்கு, புதுசுன்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அவஸ்தையை இழந்துகிட்டே இருக்கு, புது தன்மையை அது அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப பரிணாமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து சதா நடந்துகிட்டே இருக்கு. பரிணாமம்னா என்னது? ஒரு தர்மத்தை, தன்னுடைய பூர்வ தர்மத்தை விட்டுட்டு அடுத்த தர்மத்தை ஸ்வீகாரம் பண்றது எதுவோ அதுதான் பரிணாமம் அப்படின்னு முடிச்சாச்சு. இப்ப நம்ம இந்த வேதாந்தத்துக்கு இது என்ன ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட முக்கியமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 2:45 வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்குன்னா, இப்ப கீதா ஃபுல்லா பார்க்க போறோம் நம்ம. இந்த திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்தோ நித்திய சத்வஸ்தக நிர்யோக க்ஷேம ஆத்மவான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த மொத்த வேதங்களும் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களை பத்தின விஷயங்களாகவே இருக்கிறது. பூர்வகாண்டம் ஃபுல்லா, பூர்வகாண்டத்துல இருக்கிறது எல்லாம் 7 லோகங்களுக்குள்ளாரே சுத்தி திரிகிறதையே தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா நீ என்ன பண்ணா, திரைகுண்யே விஷயா வேதாக, வேதங்கள் எல்லாம் 3 குணங்கள், 3 குணமயமா இருக்கு. அர்ஜுனா நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஸ்திரைகுண்யம், 3 குணங்களை தாண்டினவனாக கடந்தவனாக ஆவாயாக. நிஸ்திரைகுண்யோ பவ,
அப்படின்னு சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா கட்டளை போடுற, நீ குணங்களை கடந்து போனவனா இரு அப்படின்னு. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு உபாயமா வந்து பாத்தீங்கன்னா சொல்ற. என்ன உபாயம் சுவாமினா, நிஸ்திரை குண்யோ பவார்ஜுன நிர்த்வந்த்வஹா. நிர்த்வந்த்வகனா என்ன அர்த்தம்? துவந்துவங்களை சகிச்சுக்கோ. ஏன் சகிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2:14 ஸ்லோகத்துல கீதையில சொல்லுது, ஆகமா பாயினோ அனித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. எல்லாம் வந்து போயிட்டே இருக்கும். குளிர் வரும் போயிடும், வெப்பம் வரும் போயிடும், பசி வரும் போயிடும், தாகம் வரும் போயிடும், வலி வரும் போயிடும், எல்லாம் போயிட்டே இருக்கும். வரும் போகும் வரும் போகும் வரும் போகும். அதனால நீ என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபோக்கஸ் பண்ணாத, இதை கவனம் கொடுக்காத. என்ன பண்ண, சகிச்சுக்கோ, இது போயிடும் அப்படின்னு சகிச்சுக்கோ, அது போயிடும், அப்படியே போயிடும். ஏன் 2 நாளுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் பல்வலி ஆரம்பிச்சது. ஈவினிங் வந்து 6 மணிக்கு தான் எனக்கு அப்பாயின்மெண்ட். நல்லா உட்காந்து பொறுமையாக வலியை அனுபவிக்கிறதுனா எப்படி, பல்வலி அனுபவிக்கிறது எப்படி தெரியுங்களா இருக்கும். நானும் உட்காந்து சகிச்சு அப்படியே பார்த்து 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 அப்படியே முன்னு நான் மனசுக்குள்ள சொல்லிட்டேன், அனுபவிச்சில்ல என்னெல்லாம் கடிச்சு மென்னு சாப்பிட்டு அனுபவிச்சிருப்பேன். கஷ்டப்படு, இந்த பல்ல தானே என்ன சாப்பிட்டு எல்லாத்தையும் மென்னு சாப்பிட்டு சுகச்சோம். அனுபவி, நல்லா அனுபவி. என் பல்ல பார்த்து நானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வித்யா பிரசாத் வந்தார், பேச முடியல, மௌனமா அப்படியே நான் கொயிட்டா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, நல்லாவா இருக்கும். பேசாம மௌனமா ரொம்ப பதில் மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். 6 மணி வரைக்கும் அப்படியே சகிச்சுக்கிட்டு. ஏன் சகிச்சுக்கிட்டு, வேற சாய்ஸ் இல்லை. சகிக்க ஆரம்பிச்சாதான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். அந்த பெயினை நீங்க பார்க்க முடியும். நீங்க வேற பல்லு வேறன்னு பார்க்க முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் இதே வந்து பாத்தீங்கன்னா சகிச்சுக்கிறது. அபிமானத்தை வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு திரஷ்டாதிருஷ்யம் அப்படின்னு உங்களை செப்பரேட் பண்றது. அந்த முதல் ஸ்டெப்பு திரஷ்டாதிருஷ்யம் பார்க்கறதுக்கு முதல் ஸ்டெப்பே வந்து சகிக்கிறது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 மணிக்கு போய் அந்த அம்மா இன்ஜெக்ஷன் பண்ணோன்னு டென்டிஸ்ட் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. போச்சு, எல்லாம் போச்சு. அப்போ 4 மணி நேரமா இருந்த பெயின் என்ன போச்சு, போயிடுச்சு. 3 மாசமா இருந்த சகிச்சுக்கிட்டு இருந்த பெயின் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 3 மாசமா நான் சகிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெயினே இல்லை. என்ன ஆயிடும், ரூட் கேனல் பண்ணி முடிச்சாச்சு, எந்த பெயினும் இல்லை, ஃப்ரீயா இருக்கேன். அப்ப வந்துச்சு, 3 மாசம் இருந்துச்சு போயிடுச்சு, 3 மணி நேரம் இருந்துச்சு போயிடுச்சு. அப்ப நிர்த்வந்த்வக, பசி வரும் போகும், தாகம் வரும் போகும், மானம் வரும் போகும், அபமானம் வரும் போகும், எல்லாத்தையும் சகிச்சுக்கோ. நிர்த்வந்த்வக, துவந்துவங்களை வந்து பாத்தீங்கன்னா சகிச்சுக்கோ. நிர்த்வந்துவம் நித்திய சத்வஸ்தக. துவந்துவங்களை சகிச்சுக்கிறதுக்கு யாருக்காக முடியும் அப்படின்னா, சத்துவகுணம் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம சகிச்சுக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும், சத்துவகுணம் இருந்தால் தான் நீங்க பார்ப்பவனா இருந்துகிட்டு பார்க்க முடியும். அப்ப அதிகபட்சமா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, 3 குணங்கள்ல ஒரே ஒரு குணத்தை, சத்துவ குணத்தை விருத்தி பண்ணிக்கிட்டே போகணும். அப்ப நித்தியமா வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்துல நில்லு, பார்ப்பவனாவே நில்லு. ரஜோகுணம் வந்துருச்சுன்னா என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகத்வேஷத்துக்குள்ள போயிடுவோம், அதோட அட்டாச்மெண்ட் ஆயிடும். உங்களுக்கு மோகம் வந்துடும். தமோ குணம் வந்துச்சுன்னா ஐயோன்னு கத்த ஆரம்பிப்போம், குதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்துல நின்றுகிட்டு சகிச்சுக்கும். அதுக்கு மட்டும் இல்ல, சத்துவ குணம் தான் நம்ம அடாப்ட் பண்ணணும் நம்ம சாதகர்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, நித்திய சத்வஸ்தக நிர்யோக க்ஷேம ஆத்மவான். யோகக்ஷேமத்துல கவனம் கொடுக்காதீங்க. சதானந்தஜி இதான் நான் நேற்று சொல்லிட்டு இருந்தேன்ல, நாங்க வரவுக்கு பத்தி யோசிக்கிறதே இல்லை, செலவை பத்தி யோசிக்கிறதே இல்லை, எந்த விஷயத்தையும் யோசிக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, கர்மத்துல என்ன இருக்கோ அது போகம் பண்ணியா. இந்த தேகத்துக்காக எதையுமே பண்ண வேணும். எது வந்தாலும் டம் டிம் கவலையே இல்லை. எதிர்காலத்தை பத்தி எந்த கவலையும் இல்லாம சன்னியாசி அப்படிதான் இருக்கணும். அப்ப யோகத்தையும் க்ஷேமத்தையும் நம்ம கவனமே கொடுக்க வேணாம், ஈஸ்வரனுக்காக மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதும். அப்ப நிர்யோக க்ஷேம ஆத்மவான். வரவையும் அந்த வந்ததை பாதுகாக்கிறதுலையும் கவனம் கொடுக்காது. அதை பண்ணுன அப்படின்னா என்ன ஆயிடும், ரஜோகுணம் வந்து வந்ததை வர்றதை வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுன்னு இந்த உலகம் ஃபுல்லா ரஜோகுண காரியத்துல பண்ணிட்டு இருக்கு, ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மோகம் வந்துருது, இதுதான் நமக்கு வந்து பிரதானம் அப்படின்னு ஈஸ்வரனையே விட்டுறோம். அப்ப மோகம் வந்துருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை பாதுகாக்கிறதுக்காக நம்ம எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரவையும் அதே நேரத்தில் அதை பாதுகாக்கணுன்றதுல கவனத்தை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சதா சத்துவ குணத்திலேயே நின்று துவந்துவங்களை சகிச்சுக்கோ. வரவு செலவு அதை ரக்ஷணம் இதெல்லாம் வந்து கவனம் கொடுக்காத. நிர்த்வந்துவ நித்திய சத்வஸ்தக நிர்யோக க்ஷேம. அதுக்கப்புறம் ஆத்மவான் பவ. ஆத்மவான் என்ன அர்த்தம், இது எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி மனசை கண்ட்ரோல் பண்ணாதான் இது எல்லாம் சம்பவிக்க முடியும்.
அப்ப இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? பிராணாயாமத்தை பண்ணிக்கிட்டு, பிராணாயாமத்தை பண்ண 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 ரஜோகுணம் வந்து பார்த்தீங்கன்னா நாசமாகும். அப்ப பிராணாயாமத்தை நல்லா அபியாசம் பண்ண 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 ரஜோகுணம் நாசமாகும், இந்திரியங்கள் கண்ட்ரோலுக்கு வரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பேசாம பிராணாயாமத்தை பண்ணிட்டு பவித்திரமான ஓங்காரத்தை பண்ணிட்டு பேசாம இருந்தீங்கன்னா இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் இது 2வது அத்தியாயம் 45வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் 14வது அத்தியாயம் 20, அதுக்கப்புறம் 23 மட்டும் எடுத்துங்க, அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. உதாசீனவதாசீனஹ குணைர்யோ ந விசால்யதே குணா குணேஷு வர்த்தந்த இத்யேவ யோ குணா வர்த்தந்த இத்யேவ யோ வதிஷ்டதி நேங்கதே. ஒரு அற்புதமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்கள் இருக்குல்ல, இந்த 3 குணங்கள் தான் உதாசீனவதாசீனக. இது எல்லாம் பரிணாமம், எல்லாம் யாரோட பரிணாமம்? ஒரே பரிணாமம், குணத்தோட பரிணாமம். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த எது நடந்தாலும் அது ஜர்கண்டின்னு போயிடுச்சு, வரும் போகும், ஆகமா பாயின வந்து போறது எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா எது நடந்தாலும் உதாசீன பாவத்தில் இருக்கிறது. உதாசீனவது ஆசீனக குணங்களால் யோ ந விசால்யதே. குணங்கள் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் எந்த குணத்தினாலையும் அசைவதில்லையோ. ரஜோகுணம் போகும், ஆமா ரஜோகுணம் போகுது மாறிடும், நாளைக்கு ஒரு சாயந்தரத்துல மாறிடும். தமோகுணம் போகுது மாறிடும், சத்துவகுணம் வருது அதுவும் மாறிடும். அப்போ 3 குணங்கள்லயும் என்ன பண்றது இல்லை, அபிமானம் வைக்கிறது இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த பாதிப்பையும் அடையாம எவன் இருக்கிறானோ. குணாவர்த்தந்த இத்தியேவ, குணங்கள் இயங்குது ஜி, நான் பார்க்கிறேன் ஜி, நான் பார்ப்பவன், நான் திரஷ்டா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கிறேன், இந்த தேகத்துல நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்கிறேன் அப்படின்னு எவன் வந்து பாத்தீங்கன்னா இத்தியேவ யோ அவதிஷ்டதி நேங்கத்தை, எவன் தன்னோட நிலையில வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பவனா இருந்துகிட்டு அசைவதில்லையோ, நான் இங்கத்தை அசைவதில்லையோ, அவனுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா குணாதீத்தன் அப்படின்னு பேரு. சொல்றது வந்து பாத்தீங்கன்னா குணாதீத்தன் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றார். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். 25வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. 23, 25 எடுத்துங்க. 25 14வது சாப்டர்ல 23, 25 சொல்றார். மானாபமானயோஸ்துல்யா துல்யோ மித்ராரி பக்ஷயோஹோ சர்வாரம்ப பரித்யாகி குணாதீத ச உச்யதே. நமக்கு எல்லாத்துக்கும் குணாதீத்தன் ஆகணும். என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மானம் அபமானம் துல்ய மானாபமானயோ துல்யா துல்யோ மித்ராரி பக்ஷயோ. மித்திரனா இருக்கட்டும் இல்லை எதிரியா சத்ருவா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் சமமா. மானமா இருக்கட்டும் அபமானமா இருக்கட்டும் அதுலேயும் சமமா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு அப்போ என்ன பண்ணணும், எல்லா துவந்துவங்களையும் எடுத்துங்க. பசியா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும், பசியா இருக்கட்டும் தாகமா இருக்கட்டும், வலியா இருக்கட்டும், சுகமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சமமா இருந்துக்கிட்டு கூடவே சர்வாரம்ப பரித்தியாகி எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு, எல்லா கர்மத்தையும் சங்கல்பங்களையும் விட்டுட்டு எவன் இருக்கின்றானோ அவனுக்கு பேர் குணாதீத உச்சத்தை. ஏன் விடுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த கர்மம் பண்ணாலும் யார் பண்றா? கர்மம்லாம் யார் பண்றா? குணங்கள். பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமுடாத்மா கர்த்தாகமிதி மன்யது 3, 27, 28 அது எடுத்துக்கணும். அப்போ எல்லா கர்மங்களையும் குணங்கள் தான் பண்ணுது, நான் பண்ணவில்லை அப்படின்ட்டு இவன் என்ன பண்றான், சாட்சியா இருந்துக்கிட்டு குணத்தோட பரிணாமத்தை எல்லாத்தையும் அவன் பார்க்கின்றான். அப்ப குணத்தை பரிணாமம்ன்றது நம்ம தெரியணும். இந்த உலகத்துல நடக்கிற சர்வமும் பார்க்கின்ற ஒருவனுக்கு அந்நியமா திரஷ்டா கண்ணியமா இருக்கிற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3 குணங்களுடைய பரிணாமம் மட்டும்தான் அப்படின்னு உதாசீன பாவத்தை அடையும். இது எல்லாம் அனித்தியம், இது எல்லாம் இல்யூஷன் அப்படின்னு ஒதுக்கும். அதுக்காக தான் பரிணாமவாதம். சரியா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். உங்களுக்கு PDF அனுப்பியிருக்கேன். 14, 15, 16 3 ஸ்லோகங்களுக்கு 3 சூத்திரத்துக்கு அனுப்பியிருக்கேன். பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. நாளை காலையில் 14வது சூத்திரம் போயிடலாம். ஹரி ஓம்.